ரெக்கார்ட் ஆன் பண்ணியாச்சுங்கம்மா. ஆரம்பிச்சிடலாம். சிவாய நமः. புஷ்பலதம்மா ஆரம்பிங்க. திருவடி வணக்கம். அனைத்தடியார் திருவடி வணக்கம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலை உடமுறை உண்ணாமலை உடனுரை அண்ணாமலையாரே போற்றி போற்றி, திருத்தணி முறை முருகப்பெருமான் மலரடி போற்றி போற்றி. அனைத்தடியார் திருவடி வணக்கம். குரு வாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அம்மா வித்யாபதி அம்மா விநாயகர் பாடல் பாடுங்க. பாலும் திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் திருச்சிற்றம்பலம். மலரம்மா நால்வத்துதி பாடுங்க. மலர்விழி. கலைவாணி அம்மா பாடுங்க. சிவாய நம. அனைத்தடியார்கள் திருவடி வணக்கம். சிவாய நம. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நம்ம ஈசன் குடும்பத்துல நம்ம வாரம் ஒரு நாயனார் புராணத்தை நம்ம சிந்திச்சு கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கழற்றறிவார் நாயனாரை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். நமக்கு அதை சிந்திப்பதற்காக நமக்கு சொற்பொழிவாற்ற சிவத்திரு சிவசங்கரி அம்மா நம்முடன் வந்துள்ளார்கள். அவர்களை ஈசன் குடும்பம் சார்பாக அனைத்து அடியாறு திருவடியும் வணங்கிக் கொள்கிறோம். அம்மாவுடைய சிறு குறிப்பு. அம்மா கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில வசித்துள்ளார்கள். அவர்கள் பிஎஸ்சி என்ற பட்டப்படிப்பு முடித்து ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் முடித்து ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த கொரோனா காலத்துல ஆசிரியர் பணியிலிருந்து நமக்கு ஓய்வு கிடைத்த நேரத்தில் அவங்க திருமுறைய நல்லா பயின்றிருக்கிறார்கள் நினைக்கிறேன். நமக்கு பெரிய புராணத்திலையும் சைவ திருமுறையிலும் தேவார பதிகங்களை நமக்கு அருக்கருத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் தான் இன்று நமக்கு பெரிய புராணத்துல கழற்றறிவார் புராணத்தை நமக்கு சொற்பொழிவாற்ற வந்துள்ளார்கள். அவர்கள் பெரிய புராண அருக்கருத்து சொல்லும் மாதந்தோறும் காட்டு மன்னார்குடி வள்ளலார் மன்றம் ஒரு மன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க சைவ நன்னெறி வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதுல சைவ நெறி திருமுறை சொற்பொழிவாற்ற கொண்டிருக்கிறார்கள். மாதம் தவறாம கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் அப்பர் உழவாரப்பணி என்ற ஒரு மன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலையும் சைவ நெறியை பத்தி மாதம் வரும் குருமார்கள் நம்ம குரு பூஜை வருகிறது இல்ல, அந்த குரு பூஜையில அந்த குரு பூஜை நாயனாருடைய குரு பூஜையை பத்தி அவங்க சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் அவர்களை முதலில் நம்ம இதில் அறிமுகப்படுத்த கோமல் சேகர் என்ற அருளாளருடைய ஓ நமச்சிவாய அறக்கட்டளையில கலந்து கொண்டு சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சிறந்த சொற்பொழிவாளர்கள். நமக்கு அவர்கள் இன்று கிடைத்தது நம்முடைய தவப்பயன் என்றே சொல்ல வேண்டும். அவர்கள் கழற்றறிவா நாயனார் புற வரலாறு சொற்பொழிவாற்ற உள்ளார்கள். இன்று அவர்களை நம் ஈசன் குடும்பத்தின் வாயிலாக நம்ம வருக என்று சிரம் தாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். ஆமா,
நீங்கள் சொற்பொழிவு ஆற்ற வேண்டும். உங்கள் வசம்மா. திருவடி அம்மா வணக்கம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். மைக் ஆன் பண்ணி மைக் ஆன் பண்ணி பேசுங்கம்மா. மைக் ஆன் பண்ணுங்க. சிவாயனம் ஆடுங்களம்மா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். பெருமக்களின் அருள் பொறுப்பாளர்களையும் அன்புடன் வணங்குகின்றேன். இல்லாத நம் பெருமானாகிய குழுமத்தில் என்னையும் இணைத்துக் கொண்ட அடியார் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்து, இதற்கு ஈசன் அருள் கூடியது. இறைவன் பொற்பாதங்களையும் வணங்கி இறைவன் திருவருளால் இன்று ஏன் அருள் உரையை துவங்குகின்றேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் நாயனார் பெருமான் எம்பெருமான் கழறிற்றறிவார் நாயனார் பெருமான். கழறிற்றறிவார் நாயனார் ஆகிய சேரமான் பெருமாள் நாயனாரின் ஒரு நிமிடம் இன்னும் கொஞ்சம் உயரமா வரணும். உங்க உருவம் இன்னும் கொஞ்சம் மேல வரணும். உங்க கழுத்து வரைக்கும் தான் தெரியுது, உடம்பு கொஞ்சம் தெரியல, இன்னும் கொஞ்சம் மேல வரலாம். சரியா இருக்கும், சரியா இருக்கும். எம்பெருமான் கழறிற்றறிவார் நாயனார் பெருமானின் திருவடிகளை பணிந்து வணங்கி, தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகளையும் பணிந்து வணங்கி எனது அருளுரையை துவங்குகின்றேன். பெரிய புராணத்திலே வார்கொண்ட வனமுலையால் சருக்கம், அந்த சருக்கத்தில் இடம்பெற்றுள்ள 4வது நாயனார் ஆகிய எம்பெருமான் கழறிற்றறிவார் நாயனாரின் அருள் வரலாறை இறைவன் திருவருளால் சிந்திக்க பெறுகின்றோம். இதுல தெய்வ சேக்கிழார் பெருமான் எப்படி அருளி இருக்கின்றாரோ அந்த அருள் பகுதி வழி சிந்திக்க இருப்பது நம் தலையாய கடமை. காரணம் பெரிய புராணத்தின் அரும் பொருளானவர் சிவபெருமானே. அதனால் பொருள் உணர்ந்து, பாடலின் பொருள் உணர்ந்து, பாடலின் மெய்ப்பொருளாகிய சிவபெருமானை உணர்ந்து பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். அடியார்களுடைய திருத்தொண்டு, சிவ தொண்டு, அதனை முதலில் உலகுக்கு பாடி அருளியவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு திருவாரூர் அண்ணல் அடியார்களுடைய பெருமையை எடுத்து கூறி, தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தார். அப்படி அடியெடுத்து கொடுக்க அடியார் பெருமக்களுடைய அருட்பெயர்களை போற்றி வணங்கி துதித்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருத்தொண்ட தொகை பாடி அருளினார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் ஒரு வரியிலோ 2 வரியிலோ தான் பாடினாங்க. இந்த பாடல்ல முழுவதுமாக அடியார்களுடைய அருள் வரலாறு உணர முடியவில்லை. அதனால் திருநாரையூர், காட்டு மன்னார்குடிக்கு அருகில் இருக்கின்ற திருநாரையூரில் எழுந்தருளி இருக்கின்ற பொல்லா பிள்ளையார் தனக்கு பூஜை செய்கின்ற நம்பியாண்டார் நம்பிக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பாடி அருளி அந்த திருத்தொண்ட தொகைக்கு விளக்கம் தருகின்றார். விளக்கம் தர அடியார்களுடைய அருளினை, அருட்பெருமையினை, அடிமை திறத்தினை உணர்ந்து கொண்டவராகிய நம்பியாண்டார் நம்பி அடியார்கள் வரலாற்றை 4 வரிகளாக பாடுகின்றார். திருத்தொண்டர் திருவந்தாதி. எதற்காக இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இது இந்த பெரிய அடியார்களுடைய வரலாறு சிந்திக்கும் பொழுது முதல்ல எப்படி சிந்திக்கணும்னா, இந்த உலகத்துல முதலாக அடியார்கள் பெருமையை பாடிய திருத்தொண்ட தொகை அதை சிந்திச்சு அதன் வழியாக வருகின்ற திருத்தொண்டர் திருவந்தாதியை சிந்திக்கணும். அடுத்தது திருத்தொண்டர் திருவந்தாதியில 4 வரிகள் இருக்கு. அந்த 4 வரிகளையும் விரித்து உலகம் உய்ய வேண்டும் என்று சேரமான் பெருமாள் நாயனார் உடைய முதற்கொண்டு நிறைய அடியார்கள் 63 தனி அடியார்கள், தொகை அடியார்கள் 9 பேர் இந்த கூட்டம், அவர்களோட சேர்த்து பெரிய புராணமாக, அதாவது அடியார்களுடைய வரலாறு திருத்தொண்டர் புராணம் அப்படின்ற அருள் பெயர் பெற்று விளங்குகிறது. ஆனால் பெருமையில் பெரியதாக விளங்குகின்றதால் பெரிய புராணம் அப்படி என்று கூறி வணங்குகின்றோம், போற்றி வணங்குகின்றோம். அந்த பெரிய புராணத்தை சேக்கிழார் பெருமான் அருளி செய்தார். முதல் நூலாக திருத்தொண்ட தொகை விளங்குகின்றது. வகை நூலாக திருத்தொண்ட திருவந்தாதி விளங்குகின்றது. அந்த 4 வரிகளை விரித்து விரி நூலாக
சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணம் விளங்குகின்றது. அதனால் வழி வழியாக நாம் சிந்திப்பதே மிக சிறந்ததாக இருக்கும் என்ற அளவில் முதலில் திருத்தொண்டத்துறை பார்க்கின்றோம். கார் கொண்ட கொடை கடறிற்று அறிவார்க்கும் அடியேன். அடியார்களுக்கு ஒரு விண்ணப்பம். நான் சொன்னது போல அந்த சேக்கிழார் பெருமான் இறைவனுடைய அருளால அருள் வாக்கால பாடலை பாடி இருக்கிறதுனால அதோட பொருள், அந்த அருள் வார்த்தைகளுக்கு பொருள் தெரியணும் அப்படின்றதுனால இந்த பொருளோட சொல்ல போறேன். அது உங்களுக்கு கடினமாக இருந்தாலோ இல்ல அது புரியாம இருந்தாலோ இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த கடைசியில பின்னூட்டம் சொல்லும் போது நீங்க சொன்னீங்கன்னா அது கேட்டது போல திருத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி முதல்ல திருத்தொண்டர் தொகை. கார் கொண்ட கொடை கடறி தறிவார்க்கும் அடியேன். காரணம் நமக்கு தெரியும் மேகம். இந்த மேகத்தோட பயன் என்னன்னா பயன் கருதாது மழை பொழியும். எல்லா உயிர்களும் தெரியும் நீரின்றி அமையாது உலகு. இப்ப எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்றால் மழை வேணும். அந்த மழையை கைமாறு கருதாமல் மேகமானது பொழிகின்றது. அதுதான் கார் கொண்ட கொடை. அந்த கொடை அந்த மேகத்துடைய அந்த கொடை தன்மை, அந்த வள்ளல் தன்மையும் விஞ்சியவர் ஆகிய விளங்குகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார். அப்ப கார் என்ற மேகத்தை வெற்றி கொண்ட கொடைத்தன்மை உடைய வேண்டுபவருக்கு வேண்டுவனவற்றையெல்லாம் அருளக்கூடிய கழறிற்று அறிவார். கழறிற்று அறிவார் அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா எல்லா உயிர்களும் என்ன பேசுதோ அந்த பாஷை, அந்த மொழியை உணரக்கூடிய வல்லமையை சிவபெருமானின் திருவருளினால் அவர் பெற்றார். எதுக்காக பெற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா உயிர்களுடைய துன்பத்தையும் நீக்க வேண்டும். சிறு எறும்பா இருந்தாலும் சரிதான், ஒரு யானை, புலி, கரடி, எந்த உயிரினமா இருந்தாலும் சரி, அதற்கும் ஒரு துன்பம் இருக்கு. அதோட மொழியை அறிந்து கொண்டு அதோட துன்பத்தை நீக்க வேண்டும் என்ற பெரும் கருணையினால் எல்லா உயிர்களும் அக்ரிணை பொருட்கள், உயர்திணை பொருட்கள், எல்லா பொருட்களும் என்னென்னலாம் சொல்லுதோ, என்ன மொழிகள் சொல்லுதோ அதனை உணர்ந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கின்றார். அதனால்தான் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு என்ன பேர்னா கழறிற்று அறிவார். எல்லா கழறிட்டுதான் சொல்லுதல், எல்லா உயிர்களும் சொல்லுவதை அறிகின்றவர். அவர் எப்படிப்பட்டவர்? மேகத்தையே வெற்றி கொள்ளக்கூடிய கொடைத்தன்மை உடையவர். அத்தகையவரும் எல்லா உயிர்களும் கூறியவற்றை உணர்ந்து கொள்ளக்கூடியவரும் ஆகிய சேரமான் பெருமான் நாயனாருக்கு நான் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருத்தொண்டர் தொகையில் போற்றி விளங்குகின்றார். அடுத்தது திருத்தொண்டர் திரு அந்தாதி. அதுல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மன்னர் பிரான் எதிர் வண்ணான் உடல் உவர் ஊறி நீரார் தன்னர் பிரான் தமர் போல வருதலும் தான் வணங்க என்னார் பிரான் அடிவண்ணான் என அடிச்சேரன் என்னும் தென்னார் பிரான் கழலிற்றறிவான் எனும் சேரலனே. அதாவது இந்த வரலாற்றுல மிக முக்கியமான 2 அருள் செய்திகளை நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திரு அந்தாதியில வைத்து அருள்கின்றார். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேரமான் பெருமாள் நாயனார் மன்னராக முடிசூட்டி கொண்டு யானையில் வருகின்றார். யானையில நகர்வலம் வருகின்றார். முதல்ல முடிசூட்டிக்கிட்டு நகர்வலம் வருகின்றார். அப்படி வரும்பொழுது எதிரிலே ஒரு வண்ணான் வருகின்றான். இந்த வண்ணன் அந்த காலத்துல எப்படி துணியை துவைப்பாங்க, வெளுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உவர் மண்ணுன்னு இருக்கும். இப்போ போல இந்த சோப்பு கட்டி எல்லாம் கிடையாது. இப்போ அந்த உவர் மண்ணை போட்டு துணிகளோட சேர்த்து நல்லா வெள்ளாவியில வச்சு அழிப்பாங்க. அது அப்பதான் அந்த அழுக்கு எல்லாம் நீங்கும்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஒவ்வொரு மண்ணை பொதி போல முதுகுல சுமந்து கொண்டு ஒரு வண்ணான் வருகின்றான். மலை நாட்டுல எப்ப பார்த்தாலும் மழை பெய்யும். இந்த மழை பெய்யறதால அந்த மழை பட்டு அந்த ஒவ்வொரு மண்லாம் உடம்புல கரைஞ்சி ஊறி முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த விபூதியை உத்தூலனம் செய்தது போல் இருக்கின்றது. உத்தூலனம்னா என்னன்னா பூசாம உடம்பு ஃபுல்லா அப்படியே பூசிக்கிறது. உடம்பு ஃபுல்லா அப்படி தண்ணியில எப்படி நம்ம குளிப்போமோ அது போல திருமேனி முழுவதும் விபூதியை பூசிக்கொண்டா அதுதான் உத்தூலனம்னு சொல்லணும். அது போல அந்த ஒவ்வொரு மண்ணை பொதிய வண்ணான் சுமந்து கொண்டு வர மழையினால அந்த ஒவ்வொரு மண் கரைந்து உடம்பு முழுவதும் ஊறி இருக்கு. அது கொஞ்சம் காஞ்ச உடனே பார்த்தானா உடம்பு முழுவதும் விபூதி பூசியது போல இருக்கு. அப்ப எதற்கு வண்ணான் வரும் பொழுது யானையில வந்துட்டு இருக்கா சேரமான் பெருமாள் நாயனார். பார்த்த உடனே திரு அடியார் எதிரில வருகின்றார் அப்படின்னு தோணி அந்த சிவ வேடத்தை பார்த்த உடனே குதிரையிலேருந்து யானையிலேருந்து அவசரமா கீழே இறங்கி வராரு. வண்ணானுடைய திருவடிகளை பணிந்து வணங்குகின்றார். திருவடியில விழுந்து வணங்கின உடனே வண்ணானுக்கு பயம். அரசே என்னை யாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க? என்ன
பிரான் அடி வண்ணான். ஐயா என்ன யாருன்னு நினைச்சிட்டீங்க? நான் அடிமையாகிய வண்ணான், என்ன போய் வணங்குறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அரசர் என்ன சொல்றாருன்னா, அடியேன் அடிச்சேரன். வண்ணான் வந்து நான் அடி வண்ணான், அடிமையாக வண்ணான்னு சொன்னோடனே சேரராகிய அந்த ராஜா களரிட்டு அறிவார் நாயனார் என்ன சொல்றாருன்னா, நான் அடி சேரன், நான் இறைவனுடைய அடியானாகிய சேரன். நீங்க கவலைப்படாதீங்க, உங்க திருவடியில விழுந்து வணங்கிட்டனேன்னு கவலைப்படாதீங்க. நீங்க அடியாரா இல்லைனாலும் உங்க உடம்புல இருக்கிற அந்த திருநீரு பொலிவு வந்து எனக்கு அடியார்களை ஞாபகப்படுத்தியது. அந்த திருமேனியில இருக்கிற அந்த பொலிவு, அந்த திருநீற்று பொலிவு எனக்கு அடியார்களை ஞாபகப்படுத்தியது. அதனால அந்த அடியார்களை ஞாபகப்படுத்தியதுனால நீங்க வணக்கத்துக்கு உரியவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இதை பார்த்து இருக்கிற பக்கத்துல இருக்கிற அமைச்சர்கள், ஊர் மக்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றாரு. இவ்வளவு அன்பா, இவ்வளவு பக்தியா, சிவபக்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஒரு பெரிய உண்மையும் ஒளிஞ்சிருக்கு. என்ன உண்மை அப்படின்னு சொன்னா, திருநீரை யார் அணிஞ்சாலும் அவர்களுக்கு மட்டும் பயன் இல்லை, அதை பாக்குறவங்களுக்கு பயன். எத்தகைய சிவபுண்ணியம் பாருங்க. சிவனடியார் வேடத்தை நினைவுபிக்கிறாங்க. யார் அணிஞ்சாலும் இதை பாக்குறவங்களுக்கு எல்லாம் வந்து சிவனடியார் சிவபெருமானை வந்து நினைப்பிக்கிறதுனால அது வந்து ஒப்பில்லாத திருநீர் பூசுறது. அந்த பெருமையை இங்க நம்பியாண்டார் நம்பி சொல்றாங்க. அடுத்த இன்னொரு பாடல்ல எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சேரருக்கு தென் நாவலூர் பெருமாருக்கு சிவனளித்த பார கடகரி முன்பு தன் பந்தி இவுளி வைத்த வீரருக்கு வென்றி கருப்புவில் வீரனை வெற்றி கொண்ட சூரருக்கு எனது உள்ளம் நன்று செய்தா என்று தொன்றுபட்டேன். அதாவது தென்னாவலூர் பெருமான் நமக்கு தெரியும். நாவலூர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் திரு அவதாரம் செய்த திருப்பதி. அது தென்னாட்டுல இருக்கிறதுனால தென்னாவலூர்னு குறிப்பிடுறாங்க. அந்த தென்னாவலூர்ல திரு அவதாரம் செய்து இந்த உலகம் உய்வதற்காக திருத்தொண்ட தொகையை தந்தருளிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வந்து திருப்பி திருக்கையிலைக்கு போறார். இப்போ சுவாமி என்ன பண்றாரு, தன்னுடைய தோழன் இல்லையா, அதனால சும்மா அழைச்சிட்டு வர சொல்லல, தன்னுடைய வெள்ளை யானையை தேவர்கள்கிட்ட கொடுத்து அழைச்சிட்டு வாங்க, நம் தமிழ் ஊரனை அழைத்து கொண்டு வாருங்கள், நமது உறவினராகிய ஊரனை அழைத்து கொண்டு வாருங்கள்னு வெள்ளை யானையை கொடுத்து அனுப்புறாரு. அது போல தேவர்கள் வெள்ளை யானையை கொண்டு திரு அஞ்சை களத்துல இறைவனை சுவாமி கும்பிட்டு இருக்காரு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். சுவாமி கும்பிட்டு வரட்டும் அந்த திருக்கோயில் வாசல்லையே தேவர்கள் வெள்ளை யானையோட அப்படியே காத்துட்டு இருக்காங்க. அப்ப அப்படி வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இறைவனை வணங்கி கொண்டு வெளில வந்த உடனே சொல்றாங்க, இறைவனுடைய அருட்கட்டளை திருக்கையிலைக்கு வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு இறைவன் திருவடியை நினைச்சு விழுந்து வணங்கி அந்த குதிரையில வராரு, இந்த யானையில வராரு. அப்படி யானையில வரும்போது அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 திருமணம் செய்து கொள்கின்றார் இறைவன் திருவருளால. அவங்கள நினைக்கல, அந்த மனைவியரை நினைக்கல, யாரையும் நினைக்கல. தன்னுடைய தோழராகிய சேரமான் பெருமாள் நாயனார சுந்தரமூர்த்தி நாயனார் நினைச்சுக்கிட்டே அந்த யானை மேல ஏறி போகின்றார். சேரமான் பெருமாள் நாயனார் குளிச்சிட்டு இருக்காரு அந்த நேரத்துல. இவர் கோயில்ல வந்து சுவாமி கும்பிட்டு இருக்கிற நேரத்துல சேரமான் பெருமாள் நாயனார் திருமஞ்சனம் செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு இந்த செய்தி அறிந்து உடனே தன்னுடைய படையில இருக்கிற ஒரு குதிரையை எடுத்துக்கொண்டு வரார். இங்க சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து ஆகாயத்துல யானை மேல ஏறி போயிட்டு இருக்கத பார்த்துட்டு உடனே என்ன பண்றாரு, ஆறாத அன்பினாலும் பக்தியினாலும் தன்னுடைய குதிரையை வந்து விண்ணுக்கு செலுத்தி அதோட காதுல சிவமந்திரம் சொல்றார். சிவமந்திரம் சொன்ன உடனே அந்த யானை ஆகாயத்தில் பாய்ந்து சென்று சுந்தரமூர்த்தி நாயனார் போகின்ற அந்த வெள்ளை யானை, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சுவாமி வெள்ளை யானை தரார், நான் ஏறி வருகின்ற வெள்ளை யானை. இந்த வெள்ளை யானை மேல சுந்தரமூர்த்தி நாயனார் திரு கைலாயத்துக்கு போறாரு. சேரமான் பெருமாள் நாயனார் உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய குதிரை மேல ஏறிக்கிட்டு ஆகாயத்துல இவரும் போய் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான வலம் வந்து வணங்கி கொண்டு அவருக்கு முன்பாக செல்கின்றார். அந்த அருள் சரிதத்தை தான் இங்க வந்து குறிப்பிடுகின்றார். தென்னாவலூர் பெருமாருக்கு சிவன் அளித்த பார கடகடி, அத மத நீர் பொழிகின்ற அந்த யானை சாமி கொடுக்குறாங்க. அதுல ஏறி சுந்தரமூர்த்தி நாயனார் போகும்போது தன் பந்தி இவுளி வைத்த, தன்னோட பந்தியில இருந்து இவுளினா குதிரை, ஒரு குதிரையை எடுத்துக்கொண்டு அவருக்கு முன்னாடி சென்ற வீரராகிய சேரமான் பெருமாள் நாயனாருக்கு வென்றி கருப்புவில் வீரனை வெற்றி கொண்ட சூரருக்கு திருமணமே செஞ்சுக்கல. அவர் வந்து அந்த ஆசை பெண்ணாசையை ஒழித்து சிவபக்தி சிவ தொண்டிலே இருக்கிறார். அதனால என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதும் வெற்றியை உடையவன் கரும்பு வில் கொண்ட காமர், அவனையே வெற்றி கொண்டவர்.
நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார். அத்தகைய சூரருக்கு எனது உள்ளம் நன்று செய்தால் என்று தொண்டு பட்டேன். அதாவது அவருக்கு நான் தொண்டு செய்வதனால் என் உள்ளம் நன்று செய்கின்றது. நம்மளும் எல்லாருமே வந்து நம்மளுடைய உள்ளம்லாம் நன்று செய்தது என்று. காரணம் என்னன்னா அவரோட பெருமையை நம்ம சிந்திக்க பெற்றதனால் நம்ம உள்ளம் எல்லாம் வந்து என்று நன்மை செய்தது, அந்த நன்மை நமக்கு சாரும் என்று கூறி, இதுதான் வந்து திருத்தொண்டர் திருவந்தாதியில நம்பியாண்டார் நம்பி பெருமான் சேரமான் பெருமாள் நாயனாரை பற்றி கூறிய அருள் குறிப்புகள். இப்ப நம்ம விரிநூலாகிய திருத்தொண்டர் புராணம், இந்த பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் எப்படி அருளை செய்தார் அப்படின்றத பார்ப்போம். மாவீற்று இருந்த பெரும் சிறப்பின் மண்ணும் தொன்மை மலைநாட்டு. அதாவது இந்த சேர நாடு வந்து இப்போதைக்கு கேரளம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் கேரள நாடு மிகுந்த மலைகள் உடையது. கேரளால மலைகள் தான், மலைநாடுன்னே அதுக்கு பேரு. அது அந்த காலத்துல மலைநாடுன்னு பேரு. சேரர்கள் ஆட்சி புரிந்தார்கள். பண்டைய தமிழகம் பாத்தீங்கன்னா இந்த கேரள நாடும் தமிழகத்தோட சேர்ந்ததுதான். இந்த சேரர்கள் ஆண்டார்கள். தமிழ் தான் வழக்கு மொழியா இருந்தது. பிற்காலத்துல மலையாளம் அங்க வந்துச்சு. அது இப்ப வந்து தமிழ்நாட்டை விட்டு வேற நாடாக பிரிந்து விட்டது. ஆனா தொன்மையில பழங்காலத்துல இந்த மலைநாடு தமிழக பகுதியை சேர்ந்ததாக இருந்தது. அங்க வந்து சேரர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த இடத்துல எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மாவீற்று இருந்த பெரும் சிறப்பின். உங்களுக்கே தெரியும், இந்த மலைகள்லாம் இருந்ததுன்னா நிறைய வளங்கள் இருக்கும், மழை நிறைய பொழியும். நிறைய வந்து மலைகள் இருந்தா நிறைய மழை பொழியும். மழை நிறைய பொழியும் போது உங்களுக்கு வளம் அதிகமாக இருக்கும். நிறைய மரம் செடிகள் கொடிகள்லாம் வளரும். நல்லா வந்து வளம் இருக்கும், இயற்கை வளம். அந்த இயற்கை வளம் இருந்ததுனால செல்வம் இருக்கும். அதனால திருமகள் எப்பொழுதும் அங்க வீட்டுல இருப்பாங்க. திருமகள் இருக்கின்ற அந்த மான்றது இங்க திருமகள் ஆகிய லட்சுமியை குறிக்கும். அவர்கள் வந்து எப்போதும் வீற்றிருக்கின்ற பெரும் சிறப்பு கொண்டது அந்த மலைநாடு என்கின்ற அந்த கேரள நாடு. தொன்மையானது, எப்போதும் பெருமை உடைய நாடு அந்த மலைநாடு. அது பாவீற்று இருந்த பல்புகழார் பயிலும் இயல்பில் பழம்பரிதான். பாவீற்றுன்னா பானா பாடல்கள், பழைய தமிழ் பாடல்கள்லாம் வந்து அந்த நாட்டோட நகரத்தோட வளமையும் மிக சிறப்பா சொல்லுதான். இப்ப நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா அந்த சோழ நாட்டோட பெருமையை நம்ம நிறைய பாடல்கள்ல பார்ப்போம். சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு சொல்லுது. பாண்டிய நாட்டுல அப்படின்லாம் பாத்தீங்கன்னா முத்துக்கள் வந்து மிக சிறப்பாக விளையும் சொல்லிட்டு பழந்தமிழ் பாடல்கள்ல நமக்கு வந்து நாட்டோட வளம் வந்து போற்றி சொல்லப்படும். அது போல சேர நாட்டோட பெருமைகள் வந்து பழம் பாடல்களை மிகுதியாக பார்க்க முடியும். அப்படி போற்றி வணங்கப்படுகின்ற பெருமையினை உடையது பழமையான பதியானது. அதுல சேவீற்று இருந்தார். சே அப்படின்னா இடப வாகனத்தை உடையவராகிய நம்முடைய சிவபெருமான் வீற்றிருக்கின்ற திருவஞ்சிக்கலம் இந்த மலைநாட்டிலே உள்ளது அப்படின்னு. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். சிறப்புடைய நம்முடைய சிவபெருமான் அங்கே கோயில் கொண்டிருக்கின்றார். அதனால அந்த நாடு பெரும் சிறப்பு கொண்டதாகவும் விளங்குகின்றது. இடப கொடியினை உடையவர், இடபத்தினை வாகனமாக உடைய சிவபெருமான் திருவஞ்சை களத்திலே விளங்குகின்றார். அந்த திருவஞ்சை களம் மலைநாட்டில் விளங்குகின்ற பெருமையினை உடையது. சேரர் குல கோண அரசர், சேரர் குலத்து அரசர்களுடைய தலைநகராக விளங்குகின்றது திரு கொடுங்கோளூர் அப்படின்ற ஊர். சேரர் குல கோவீற்று இருந்து முறை புரியும் குலக்கோமூதூர் கொடுங்கோளூர். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை அது தலைநகரமா இருக்கும். அது போல மலைநாடு அந்த கேரள நாட்டிற்கு தலைநகராக விளங்குவது கொடுங்கோளூர் அப்படின்ற ஊர். அங்க அரசர்கள் கேபிட்டல் சொல்லுவோம் இல்லையா, தலைநகரம், அங்கதான் அரசாட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அத்தகைய பெருமை உடையது கொடுங்கோளூர் அப்படின்னு முதல் பாடல்ல சொல்றாங்க. இரண்டாவது பாடல்ல காலை எழும் பல்கலையின் ஒளி களிற்று கன்று வடிக்கும் மொழி. அதாவது இதெல்லாம் வந்து மிகைப்பற்றி பாட்டிய பாடல்கள் கிடையாது. என்ன அந்த விலங்கு, என்ன விலங்குகள் இருக்கு, மக்கள் எப்படி வாழ்கின்றார்கள், என்ன பழக்கங்கள் கொண்டிருக்கின்றார்கள், என்ன நில சிறப்பு உண்டு, அடியார்களுடைய பெருமை என்ன, எப்படி தொண்டு செய்தார்கள் அப்படின்னு இறைவனே அந்த கால கண்ணாடி போல் அதை உணர்த்த இவர் எழுதியது. அதனால இது போற்றி வணங்கத்தக்கது, அகச்சான்றாக விளங்குகின்றது, வரலாற்று சான்றாகவும் விளங்குகின்றது. இந்த ஊர்ல எப்பயும் பார்க்கணும். இப்ப கேரள நாட்டுல பாத்தீங்கன்னா மிகுதியான யானைகள் அதிகமா இருக்கும். இந்த பாடல்கள் அது அடிக்கடி வர்றது நம்ம பார்க்கலாம். காலை எழும் பல்கலையின் ஒளி. அதாவது காலையில என்ன ஓசை கேட்போம் அப்படின்னு சொன்னா அந்த கலைகள், மாணவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில படிக்கிறதுதான் வந்து நமக்கு அறிவுக்கு வந்து விளக்கம் பெறும், அறிவு வந்து மென்மேலும் வளர்க்கும். அதனால காலையில அந்த வேதங்கள் ஓதுறது,
கலைகள் எல்லாம் பயில்றது கத்துக்கிறது இது எல்லாமே காலையில நடக்கும். அந்த ஓசைகள் கேட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்தது கன்று, களிற்று கன்று வடிக்கும் ஒளி. இந்த யானை இருக்கும், இந்த யானையுடைய கன்றுகள் குட்டைகள் இருக்கும் இல்லைங்களா, அதை என்ன பண்ணுவாங்கன்னா பழக்குவாங்க. இந்த யானைகள் வந்து பெருசா இருக்கும், அது பழக்கி பெருசாக்கி இருப்பாங்க. குட்டிகளையும் பழக்கி யானைகள் போலயே அந்த செயல்கள் எல்லாம் செய்யணுன்றதுக்காக பழக்குவாங்களாம். பழக்கிறதுக்காக எழுப்புகின்ற ஒலிகள், அந்த ஒலிகள் காலையில மிகுதியாக இருக்கும். அடுத்து சோலைகள் தோறும், நான் சொன்னேன் இந்த மலை நாடுனாலே மழை நிறைய பொழியும், இயற்கை வளங்கள் நிறைய இருக்கும். மழை பொழிஞ்ச சோலைகள் நிறைய இருக்கும். அந்த சோலைகள்லாம் எழும் மின் சுரும்பின் ஒளி. சோலைகள்னா என்ன இருக்கும், நிறைய வந்து பூக்கள் மலர்ந்திருக்கும். அந்த பூக்கள்ல இருக்கிற தேனை குடிக்கிறதுக்காக வண்டுகள், சுரும்புனா வண்டு, இந்த வண்டு என்ன பண்ணுவோம், அந்த தேனை உண்பதற்காக அங்க சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஒலிகள்லாம் காலையில கேக்குது. துரக செருக்கால் சுழவும் ஒலி. துரகம்னா இங்க குதிரைகள், குதிரைகள்லாம் கணக்கின்ற ஒலி கேக்குது. அப்ப என்ன இத சொல்ல வராங்கன்னா, இந்த பாடல் இதுக்கு நம்ம நினைக்கலாம், ஏன் குதிரை கத்துது யானை கத்துதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஊர்ல மிகுதியாக இருக்கின்றது, நகரத்தில் குதிரைகளும் யானைகளும் அந்த படைகள் அது மிகுதியாக இருக்கின்றது. இப்ப கலைகள் வந்து பயில்கின்றார்கள் மக்கள், அப்ப சிறந்த உள்ளத்தோடு விளங்குகின்றார்கள், அதுக்காக குறிப்பிடுறாங்க. அப்புறம் வந்து சோலைகளை பத்தி ஏன் சொல்றாங்க, வளமுடைய ஊர். ஒவ்வொரு பாடல் ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு அடியாழமான ஒரு அற்புதமான ஒரு காரணம் இருக்கின்றது. அடுத்தது பாலை விபஞ்சி பயிலும் ஒளி. அதாவது இந்த இசையில் வல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அந்த காலையில என்ன ஆகும்னா, இந்த பாலை விபஞ்சி எல்லாம் யாழோடைய வகை, அதை வந்து ஒலித்து பாடி ஆடுகின்றார்கள். இசையில் வல்லவர்களாக மக்கள் விளங்குகின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாடல் ஆடல் முழவின் ஒலி. முழவு அப்படின்னு சொல்றது அந்த ஒரு வாத்தியம், அது இசைப்பாங்க. அந்த பாடல் ஆடல் ஆடும் பொழுது அந்த முழவோட அதிர்வுக்கேற்ற பாடல் பாடுவாங்க, இந்த பாடலுக்கேற்ற ஆடல் இருக்கும். இது போல வந்து அப்ப அந்த விழாக்கள் நடந்துகிட்டே இருக்கும். பாடல் ஆடல் முழவின் ஒலியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஒலிகள் என்ன ஆகுதா அப்படின்னு சொன்னா, வேலை ஒலியை விழுங்கி எழ விளங்கி என் ஓங்கும் வியப்பினதால். அதாவது இன்னொரு சொல்றாங்க, அதாவது நமக்கு தெரியும் மலைநாடு சுத்தி ஓரமா அந்த அரபிக்கடல் ஓரம் தான் அமைஞ்சிருக்கும், கடலை வந்து இருக்கும். அங்க இங்க வேலை அப்படின்றது கடலை குறிக்கின்றது. கடல் இருந்தாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒலி, அலைகள் ஒலி, அந்த ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கும். இது மாதிரி அலைகள் வந்து வேகமா வந்து ஓசை கேக்குதான். ஆனா அந்த ஓசையும் மிஞ்சக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒலி, கலைகள் பயில்கின்ற ஒலி, இந்த யானை கன்றுகள்லாம் வந்து சத்தம் போடுகின்ற ஒலி, குதிரைகள்லாம் சத்தம் போடுகின்ற ஒலி, அந்த வண்டுகளுடைய ரீங்காரம், அப்புறம் அந்த யாழெல்லாம் வாசிக்கிறாங்க, அந்த பாடல் ஆடல் போது எழுதுகிறது. இந்த ஒலி கடலோடைய ஒலியை விட மிஞ்சி இருக்கின்றது சொல்லிட்டு இந்த நில வளத்தையும் மக்கள் வளத்தையும் போற்றி சொல்லுகின்றார் சேக்கிழார் பெருமான். 3வது பாடல். மிக்க செல்வம் மனைகள் தோறும் விளையும் இன்பம் விளங்குவன. செல்வம் வந்து நிறைஞ்சி விளங்குறது. எல்லா மனைகள் தோறும்னா எல்லா வீட்லயும் செல்வம் நிறைந்து இருக்கின்றது. செல்வம் இருக்கிறதுனால இன்பமும் விளைகின்றது. செல்வத்தினால என்ன விளைகின்றதுன்னா, உள்ளத்துல இன்பம் விளைகின்றது. அப்பனா என்ன அர்த்தம்னா, மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பக்கம் நெருங்கும் சாலை தோறும் பயில் சட்ட அறங்கள் பல்குவன. சாலைகள்லாம் வந்து பக்கத்துல நெருக்கமாக இருக்கின்றது. வீடுகள்லாம் அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்க எல்லா இடத்துலயும் அறங்கள் பல்குவன, பெருகுதான். அப்ப அறங்கள்னா என்னன்னா, அறச்செயல்கள் எல்லா வீதிகள்லயும் நடந்துட்டு இருக்கு. அறச்செயல்கள்னா என்ன, வழிபோக்கல் யாராவது வர்றவங்களுக்காக தண்ணீர் பந்தல் வைக்கிறது, அன்ன சத்திரம் வைக்கிறதுக்கு, தங்குறதுக்காக சத்திரம் வைக்கிறது, இது போன்றது. அப்புறம் வந்து அங்கங்க குளம் வெட்டுவது, கோயிலுக்கு திருப்பணிகள் செய்வது, இது போல வந்து அறங்களை நிலைநிறுத்தக்கூடிய இந்த பணிகள்லாம் எல்லா சாலைகள் தோறும் நடக்கின்ற பெருமையினை உடையது. தக்க அணிகள் மடங்கள் தோறும் சைவ மேன்மை சாற்றுவன. நம்ம சைவ மடங்கள் பாக்குறோம் இல்லைங்களா, நம்ம சைவ மடங்கள் நிறைய பலவேறு பேர்கள்ல இருக்கு நம்ம தமிழ்நாடு. அது போல அங்கேயும் நிறைய மடங்கள் இருக்கு, அணிகொள் மடங்கள், அழகிய மடங்கள் இருக்கு. அந்த மடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, அந்த சைவ நெறி, இப்ப நம்ம எப்படி சைவத்தோட பெருமையை பேசி கொண்டிருக்கின்றோமோ, இறைவன் பெருமையை, அடியார்கள் பெருமையை பேசிட்டு சிந்தித்து கொண்டிருக்கின்றோமோ, அது போல இந்த சைவ மேன்மை சாற்றுவன, சைவத்தோட பெருமையை கூறுவனவாக விளங்குகின்றன மடங்கள். சைவத்தோட நெறி, சைவ திருமுறைகளுக்கு பொருள் விளக்கம் சொல்றது, சாஸ்திரங்களுக்கு பொருள் விளக்கம் சொல்றது,
அதுல இருந்து எழுகின்ற சந்தேகங்களுக்கு விளக்கம் தருவது, இன்னும் பலரும் அறியப்படாத உண்மைகளை வெளிப்படுமாறு உணர்த்துறது, இது போல சைவத்தோட மேன்மையெல்லாம் சாற்றுவதுதான் மடங்களுடைய வேலை. அதை சிறப்பாக அந்த ஊர்ல இருக்கிற மடங்கள் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொக்கு வளங்கள் இடங்கள் தோறும் அடங்க நிதியம் துவன்றுவன. அதாவது வளங்கள் இது போல சேர்ந்து நிறைய இந்த மாதிரி பார்த்தோம். மழை இருக்கு, மழை இருக்கு, நிறைய விளைச்சல் இருக்கு. அப்ப கடல் இருக்கு, அப்ப கடல்ல இருந்து கிடைக்கிற வளங்கள். இப்ப நிறைய வளங்கள் ஒன்று சேர்றதுனால பணம் அதுவும் நிறைய வருதுங்க. வளங்கள் ஒன்று சேருவதனால நிதியமும் பல்கி பெருகுவன. நிதியமும் என்ன ஆகுது, வளங்கள் அதிகமா இருக்கிறதுனால பணமும் நமக்கு அதிகமாக தோன்றுவன. நிறைய செல்வம் கிடைக்குது. மக்கள் அதனால அறநெறியில மேலும் அறங்கள் செய்து நிம்மதியாக வாழ்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டோட பெருமை, மக்களுடைய வாழ்க்கை அதெல்லாம் போற்றி சேர்க்கிறார்கள். 4வது பாடல். வேத நெறியின் முறைபிழரா மிக்க ஒழுக்கம் தலை நின்ற சாதி 4 நிலை தழைக்கும் தன்மைத்து ஆகி. அதாவது வர்ணாசிரமம் நம்ம சொல்றோம், வேதங்கள் கூறியது அப்படின்னு சொல்லிட்டு. ஆதி காலத்துல, அதாவது பழைய காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 4 வர்ணத்தவர்கள் இருந்தாங்க. இந்த 4 வர்ணத்தவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஒண்ணு அந்தணர்கள், முதல்ல அந்தணர்கள், வேதம் ஓதும் அந்தணர்கள், நாட்டை ஆளுகின்ற அரசர்கள், வணிக தொழில் செய்கின்ற வாணிபர்கள், அடுத்தது வேளாளர், உழவு தொழில் செய்கின்றவர்கள். இந்த 4 வர்ணத்தவர் தான். 4 வர்ணத்தவரும் தொழிலுக்கு அவங்க செய்யற தொழிலினால அந்த வர்ணத்தை சார்ந்தவர்களாக இருந்தார். அரசன் அரசாட்சி செய்து மற்ற எல்லா வர்ணத்தவரையும் காப்பது அவனோட வேலை. அந்தணர்கள் சிவ புண்ணியங்கள் யாகங்கள்லாம் எல்லாருக்கும் நன்மை கிடைக்கணும்ன்றதுக்காக செய்யறவங்க. வணிகர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லா உயிரினும் இல்லாத பொருட்களை மற்ற ஊர்கள்ல இருந்து வாங்கி, வேற நாட்டுல இருந்து வாங்கி கொடுக்கறது. மக்கள் வாழ்றதுக்கு, எல்லாரும் வாழ்வதற்கான பண்டங்களை கொடுக்கறது வணிகர்களோட வேலை. வேலைலாம் ரொம்ப முக்கியம். எல்லா வர்ணத்தவரும் உணவு உண்டாதான் உயிர் வாழ முடியும். இப்ப அந்த உழவு தொழில செய்யறவங்க, கடைசி இருக்கிறவங்க வேளாளர். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் மற்ற ஒருவர் இல்லாம மற்றொருவர் இல்லை. இந்த உலகத்துல அறங்கள் நடக்கணும், மழை பொழியணும், திருத்தலாம் சிறப்புற்று இருக்கணும்னா அந்தணர்கள் வேள்வி செய்யணும், சிவ பூஜை செய்யணும். இந்த நாட்டை காக்கிறதுக்கு அரசன் வேணும். வேண்டிய அந்த வாணிபம் செய்யறதுக்கு வாணிகர்கள் வேணும். எல்லாவற்றுக்கும் மேலாக உழவர்கள் வேணும். உணவின்றி உயிர்கள் அமையாது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றதெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அதனால இப்படி 4 வர்ணத்தவரும் அவங்களுக்குரிய கடமை செய்தாதான் எல்லா உயிர்களும் நிலை பெற்று வாழ முடியும். அதனால இது வேத நெறி வகுத்தது. அந்த வேத நெறிப்படி அந்த 4 வர்ணத்தவர்களும் அவங்களுக்கு என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை மிக சிறப்பாக செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. வேத நெறியின் முறை பிழரா மிக்க ஒழுக்கம் தலை நின்ற. இதுதான் அவங்களோட ஒழுக்கம்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு குறிக்கப்பட்ட வேலை. அதை மிக சிறப்பாக சாதி 4 நிலை தழைக்கும் தன்மை அப்படி செஞ்சதுனால அவங்களோட பெருமை மேலும் மேலும் ஓங்குகின்றது. அத்தகைய குடிமக்கள் சிறப்பாக சேர நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஊர் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, தடமதில் சூழ். அதாவது தடம்னா அகன்ற மதில்கள். இந்த காலத்துல எல்லாம் அரசர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு நாட்டோட இன்னொரு நாட்டு போர் செய்வார்கள். அப்ப நாட்டை காக்குறதுக்கு என்ன வேணும், சிறந்த மதில், அரண் கண்டிப்பா வேணும். அது அகன்றதாக பலம் உள்ளதாக இருக்கு. அது மாதிரி தடம் அகன்ற மதில்கள் சூழ்ந்து இருக்கு அந்த கொடுங்கோலூர் நகரை. என்னென்ன வளங்கள் வேற இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சூதம், வகுலம், சால நிறை. அதாவது என்னென்ன மரங்கள் அங்க விளையுது அப்படின்னு சொல்றாங்க. சூதம்னா மாமரங்கள் மிகுதியாக காணப்படுகின்றது. வகுலம்னா மகிழ மரங்கள். அடுத்தது சரளம்னா அந்த தேவதரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிறந்த ஒரு மரம். இந்த மரத்தோட வகைகள் இதெல்லாம் மிகவும் நிறைய வரிசையாக நிறைய வளர்ந்து இருக்கிறது. துதையும் சோலை வளநகரம். அதோட அந்த மரங்களோட சோலைகள், நிறைய சோலைகளும் இருக்கின்ற அந்த வளநகர் பழமையான பதிதான் கோதை அரசர். இந்த கோதைனா சேரர்களுடைய இன்னொரு பேர் கோதை. அதாவது எப்படின்னா, நம்ம சோழர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நிறைய பேர் உண்டு. சோழர் மட்டும் இல்லாம செம்பியர்னு சொல்லுவாங்க சோழர்களை. அது போல சேரர்களோட இன்னொரு பேர் கோதை. கோதை சேர அரசர்கள் அவங்க வீட்டு இருக்கின்ற தலைநகர் ஆகிய அந்த கொடுங்கோலூருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அது பேரு மகோதை.
கோதை அரசர்கள் ஆட்சி செய்யறதுனால அதுக்கு பேரு மகோதை. மகோதை என குலவு பெயரும் உடைத்து உலகில். பெயரும் அப்படின்னு சொன்னதுனால கொடுங்கோலூர் அப்படின்றது பெயர். மகோதை அப்படின்ற இன்னொரு பெயரும் அதுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுங்கோலூரோட சிறப்பு, மகோதையோட சிறப்பை போற்றி சொல்றாரு. இப்பதான் முக்கியமா நம்ம கதையின் அருள்நாயகன் ஆகிய சேரமான் பெருமான் நாயனாரை பத்தி சொல்றாங்க. முருகு விரியும் மலர்ச்சோலை மூதூர் அதன்கண். அதாவது முருகுனா வாசனை, வாசனை வீசுதான் மலர்கள். மலர்கள் மலரும் பருவத்துல ரொம்ப மென்மையா இருக்கும், வாசமுடையதாக இருக்கும். அது போன்ற மலர்கள். முருகு விரியும் மலர் சோலை, மலர்கள் விரிகின்றது, அதனால அந்த வாசனை எங்கும் கமழுகின்ற இந்த சோலைகள் உடைய அந்த பழைய ஊரிலே முறை மரபின் அருகி அழியும் களி நீக்கி அறங்கொள் சைவத்திடம் தழைப்ப. இவர் மிக்க அருமையான வரி. அதாவது சைவத்தோட பெருமை உணராம எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சைவத்தையே இழித்து சொல்றாங்க. இது தெய்வமே இல்ல, இயற்கை தான் தெய்வம் சில பேர் சொல்றாங்க. சில பேர் எதுவும் கிடையாது, இயற்கையும் கிடையாது, தெய்வமும் கிடையாது அப்படின்றாங்க. முற்பிறவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அறியாமையில இருக்காங்க. ஆனா சைவத்தோட பெருமையை எவ்வளவு அழகா சேக்கிழார் பெருமாள் சொல்றாங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும். இந்த உலகத்துல வர துன்பத்துக்கெல்லாம் காரணம் களி. களினா அப்படின்னு சொன்னா இந்த தீ நெறி இருக்கு இல்லைங்களா, அதோட விளைவுனால வர்றதுதான் களி. இந்த களியை நீக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது. அதுவும் இந்த கலிகாலம்னே நம்ம இதை சொல்றோம். இப்போ இதுல துன்பம் மட்டும்தான் மக்கள் பெறுகின்றார்கள். அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய வழியை சொல்றது நம்ம சைவ மரபு. எப்படின்னு சொன்னா அந்த சைவ நெறியில வர ஒழுக்கத்தை கடைபிடித்தால் அறம் நிலைநாட்டப்படும். அந்த அறம் தான் களியை நீக்கும். களியை நீக்கி அதாவது துன்பத்தை நீக்கி நமக்கு இன்பம் தரும். இப்ப பாருங்க, சைவ சமயம் இறைவனை அடைவதற்கு மட்டும் வழி சொல்லல, துன்பம் இல்லாத வாழ்வு தரத்துக்கும் வழி சொல்லுது. திருப்பி சொல்ல அது எப்படி செய்யுது அப்படின்னு சொன்னா அந்த சைவ நெறிப்படி நம்ம வாழ்ந்தா, இந்த ஒழுக்கத்தின் படி வாழ்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறங்கள் நிலைநிறுத்தப்படும். அப்படிப்பட்ட அறங்கள் என்ன பண்ணணும்னா களியை நீக்கும், அதாவது துன்பத்தை நீக்கும். இன்பமான வாழ்க்கை, இன்பம்னா தூய்மையான இன்பம், இன்பமான வாழ்க்கைக்கும் சிவநெறிக்கும் சைவ நெறியே சிறந்தது அப்படின்றது சேக்கிழார் பெருமானுடைய அருள் வாக்கு தான் சொல்றாங்க. பாருங்க, அருகி அழியும் களி நீக்கி. அழியும்னா அழிக்கும். நம்ம எல்லாம் சின்னதா இருந்தாலுமே என்ன பண்ணுமா மிகுந்த பாதிப்பை தருகின்ற அந்த களியை நீக்கி அறம்கொள் அறத்தை நிலைநாட்டும் சைவ திறம் தழைப்ப. இந்த சைவ நெறி தழை தோங்கும்படி அடியார்கள் திருவவதாரம் செய்தார்கள். அடியார்களை திருவவதாரம் செய்யறதுனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கே நன்மை, காலம் தாண்டியும் நன்மை. எப்படி நன்மைனா இப்பயும் அடியாரோட பெருமை சொல்லி நம்மளாம் நன்மை அடைகிறோம், சிவகதி அடைகிறோம். இப்ப எத்தனை புண்ணியமான பாருங்க, எத்தனை புண்ணியமானது அடியார்களுடைய சரித்திரம் அப்படின்றத பாருங்க. இப்படி சிறப்பா களியை நீக்கக்கூடிய அந்த சைவ நெறி அது தழை தோங்கும்படி பிறகு சின வெம்களி யானை சேரர் குலம். சொன்னால சேரர் குலம். இந்த சேரர் குலம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா கோபமுடைய அந்த மத யானைன்னு சொல்றோம் இல்லைங்களா, மத நீர் பொழியறதுனால மத யானைன்னு சொல்லுவோம். அது கோபமுடையதான் இருக்கு. அந்த கோபமுடைய யானையை கொண்ட கேரளானாலே தெரியும், எப்ப பார்த்தாலும் யானைகள் தான் இருக்கும். ஓணம் கூட அந்த ஓணம் ஃபெஸ்டிவல் எல்லாம் பார்த்திருக்கோம், நிறைய யானைகள் வச்சுதான் அவங்க விழாக்கள் செய்வாங்க. அது போல மிகுதியாக யானைகள் கொண்டிருக்கின்ற அந்த சேரர் குலத்துல அந்த சேரர் குலமும் உலகும் பெருகு தவத்தால், உலகமும் நம்ம உலகமே செஞ்ச தவத்தினால அறநருளால் பிறந்தவர். இந்த வார்த்தை சேரமான் பெருமான் நாயனாருக்கு சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்காங்க. இறைவன் அருளால், அரண் அருளால் பிறந்தவர், இறைவனுடைய அருளால் பிறந்தவர் பெருமா கோதையார். இந்த கோதை மரபுல வந்தவரு சேரர் குல மரபுல, அதாவது அரசருடைய மரபுல ஒரு பறந்து வந்தாரு. அவருடைய இயற்பெயர் என்னன்னா பெருமா கோதையார். சேரமான் பெருமான் நாயனாருடைய இயற்பெயர், உண்மையான பெயர் பெருமா கோதையார். எப்படி சொல்றார் சேக்கிழார் பெருமான்? களியை நீக்கக்கூடிய இந்த சைவ சமயம் தழை தோங்கும்படியும் இந்த உலகம் உய்யும், இந்த உலகம் செஞ்ச புண்ணியத்தினாலையும் இறைவனுடைய அருளால பிறந்தார். யார் பிறந்தாருன்னா நம்மளுடைய பெருமா கோதையார் பிறந்தார் அப்படின்ட்டு சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க. திருமா நகரம் திரு அவதாரம் செய் விழவின் சிறப்பினால் வருமா களிக்கூர் நெய்யாடல் எடுப்ப. அதாவது அந்த காலத்துல நிறைய நம்ம அருள் பெரிய புராணத்துல பாடியிருக்கோம். திருத்தொண்ட நாயனாருடைய
மகனாராகிய அருள் மகனாராகிய சீராள தேவர் பிறக்கும் பொழுது அப்படிதான் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருமலி நெய்யாடல் விழா செங்காட்டம் குறி எடுப்ப. அதாவது என்னன்னா, ஊர்ல வந்து ஒரு பழக்கம் இருக்கு. இந்த குழந்தை இந்த வீட்டுல வந்து குழந்தை பிறந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நெய்யாடல் விழா அப்படின்னு விழா எடுத்து போற்றி வணங்குவார்கள், வாழ்த்து சொல்வார்கள். அது வந்து திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய திரு அவதாரத்துல பார்க்கலாம். சீராள தேவ திருச்செங்காட்டம் குடியில திருத்தொண்ட நாயனார் பிறந்த சீராள தேவர் அருள் வரலாறுல பார்க்கலாம். மானக்கஞ்சார நாயனார் குழந்தையே இல்லாம பெண் மகவை பெற்று எடுப்பார், அந்த அருள் வரலாற்றுலையும் பார்க்கலாம். அது போல இங்க வந்து அது அரசர் குலத்துக்குள்ள தோன்றாரு. அந்த குழந்தை பிறந்த உடனே அதை கொண்டாடும் விதமாக அந்த ஊரே சேர்ந்து நெய்யாடல் விழா அப்படின்ற ஒரு விழாவை எடுத்து மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றார்கள். இருப்ப இங்க இந்த உலகம் மட்டும் போற்றலையா, எப்படி ஏன்னா வான உலகத்தவரும், ஏன்னா ஈசன் அருளால் பிறந்தவர், அரண் அருளால் பிறந்தவர். அதனால வான மலர் மாறி தருமா விசும்பி மிக நெருங்க, அதாவது எப்படி இருக்குன்னா, வானத்துல மலர் மாறி தருனா மரங்கள், வானத்துல என்ன மரம் இருக்கும், கற்பக மரங்கள் இருக்கு. அதுல அந்த மரங்களுடைய மலர்களை எடுத்து வானவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, பூமழை பொழிந்து நீர்மழை இல்லாம பூமழையெல்லாம் போற்றி நெருங்கின அர்த்தம், அங்கங்க இல்லாம முழுவதும் நிறைஞ்சி அடைச்ச மாதிரி என்ன பண்றாங்களாம், பூமழையை தூவி கற்பக பூக்கள் எல்லாம் தூவி வாழ்த்தி வணங்குறாங்க. ஏன்னா இறைவன் அருளால பிறந்தவர் பெருமா கோதையார். ஒளி மங்களம் தழங்கும் ஒளி மங்களம், அதாவது மங்கள ஒளி தழைப்ப. நமக்கு தெரியும் ஏதாவது ஒரு விசேஷம்னா நம்ம நாதஸ்வரம் தவில் இதெல்லாம் வந்து மங்கள ஒலிகள், மங்கள வாத்தியங்கள். அது போல மங்கள ஒலிகள் வந்து எங்கேயோ கேக்குது. நெய்யாடல் விழா எடுக்கிறாங்க, வானவர்களும் மலர் மாறி வணங்கி வாழ்த்தி துதிக்கின்றார்கள். அடுத்தது வந்து பெருமா நிலத்தில் எவ்வுயிரும் பெருகு மகிழ்ச்சி பிறங்கினவாள். இயற்கையாக நமக்கு வந்து காரணமே இல்லாம சில சமயம் மகிழ்ச்சி வரும். அது போல இந்த பெருமா நிலம், மாநிலம்னா இந்த உலகம். இந்த உலகத்துக்கே என்ன ஆகுது, எல்லா உயிர்களுக்கும் ஒரு உறுதி, ஒரு நன்மை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி வந்து உள்ளத்துல தோன்றுது. அத்தகைய சிறப்புடையவராகிய பெருமா கோதையார் சேர நாட்டிலே அரசர் குலத்திலே திரு அவதாரம் செய்தருகின்றார். மண்மேல் செய்வ நெறி வாழ வளர்ந்து, இவர் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, செய்வ நெறி வாழ்வதற்காக வளர்கின்றார் வந்தவர் அவரு. மண்மேல் செய்வ நெறி வாழ வளர்ந்து, சைவம் நிலை பெற்று இருக்கணும், களி நீங்கணும்ன்றதுக்காக திரு அவதாரம் செய்தவர் வளர்ந்து வருகின்றார். அதுவும் அவரோட பக்தி எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, முன்னை வழி அன்பால் கண்மேல் விளங்கும் நெற்றியினர் கழலே பேணும் கருத்தினரா. ஒரு பெரிய அரிய உண்மை, அடியார்கள் பெருமக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிவபெருமான் திருவடியில வச்சிருக்கிற பக்தி நமக்கு வந்து எப்படின்னு சொன்னா, அதாவது பிறவிகள் தோறும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அது வந்து அழியாது. இப்ப இது இந்த பிறவில இவ்வளவுதானே அன்பு செஞ்சிருப்போம், அடுத்த பிறவில அன்பு செய்ய முடியுமா? அப்படிலாம் இல்லை. இறைவன் மேல அன்பு வச்சுட்டோம்னா அன்பின் தொடர்ச்சி அடுத்த பிறவிலும் தொடரும். அது வந்து பல பிறவிகள் தோறும் தொடர்ந்து அது முழுமையாகும் பொழுது இறைவன் திருவடியை அடைய முடியும். அதுதான் சைவ நூல் துணிவே. இந்த அன்பு வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். அடியார்கள் பெருமக்களே பார்த்தோம். திருஞான சம்பந்த பெருமான் குழந்தை அழுவுது, எல்லா குழந்தையும் அழுவும் போது இறைவன் வராற. இப்போ முன்னாடி செய்த அந்த அன்பினால பக்தியினால அந்த பக்தியை நினைந்து முன்னி இறைவன் அருள் புரிவான். முன் ஜென்மத்துல அவர் செய்த அன்பு அந்த தவத்தை நினைந்து சுவாமி ரிஷபாரூடரா உமையன்னையோட வந்து பால் கொடுத்தாங்க. அப்ப அந்த முன்னையில இருக்கிற அன்பு, முன்னை பிறவியில செய்த அன்பு, அதோட தொடர்ச்சியினாலதான் இந்த பிறவியில இறைவனுடைய திருவருள் நமக்கு கிட்டுது. அதுதான் சொல்றாங்க, முன்னை வழி அன்பால், வழி வழியாக வருகின்ற அன்பு, முன்னாடியே வழியில அதாவது தொடர்ச்சியாக அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். அந்த அன்பால் கண்மேல் விளங்கும் நெற்றியினார், கண்ல நெற்றி கொண்டவராகிய நம்முடைய சிவபெருமான் கழலே பேணும் கருத்தினராய். வெறும் கழல்னு சொல்லாம கழலே அப்படின்னு சொன்னதுனால அது மட்டுமே அர்த்தம். இறைவன் திருவடியையே வணங்குகின்ற கருத்தினராய். நம்ம கருத்துல என்ன வரும், என்ன செய்வோம், இப்ப என்ன செய்யணும், இன்னைக்கு என்னென்ன செய்யணும் அதை யோசிப்போம். அருட்பணி இருந்தாலும் மற்ற பணிகளும் நம்ம செய்வோம். இதை இப்ப எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அந்தந்த நேரத்துக்கு அதை ஒதுக்கும். அப்படி இல்லை, அவரு சிவன் கழலே பேணும் கருத்தினராய். அப்ப என்ன பண்ணலாம், எப்பொழுதும் இறைவன் திருவடியே. அதுதான் சொன்ன மாதிரி முன்னை பிறவியில செய்த அந்த தவத்தால அந்த அன்பால இந்த பிறவியில அவருக்கு அது வாய்க்குது. என்ன வாய்க்குது, சுவாமியோட திருவடி கழலே பேணும் கருத்தினராய்.
அவரோட கருத்துல இறைவன் திருவடியை மட்டும்தான் பேணுகின்ற எண்ணம் இருக்கு. அத சுவாமி திருவடியை நினைச்சுக்கிட்டேதான் தொண்டு செஞ்சுட்டு இருக்கு. உன்னில் மேவிய அன்பினராகி, உள்ளத்தில் மேவிய அன்பினராகி, உள்ளார இறைவன் இடத்தில் கொண்ட அன்பு எப்போதுமே அவருக்கு இருக்கு. அதனால உரிமை அரசர் தொழில் குறியார், அதுதான் முக்கியமானது. அரசர் குலத்துல இவர் வந்தாரு, பிறந்தாரு, ஆனா அரசாட்சி செய்யல. ஏன்னா உள்ளத்துல இறைவன் மேல அன்பும் பக்தியும் இருக்கிறதுனால இறைவன் திருப்பணி தான் செய்தார் தவிர அரசு அவர் ஏற்கவே இல்லை. அரசு தொழிலை ஏற்க அந்த அரசர் மரபுல வந்தாலும் அரசாட்சி செய்யாம இறைவனுக்கு திருத்தொண்டுகள் செய்கின்றார். எப்படின்னா உரிமை அரசர் தொழில் புரியார், அதுதான் உரிமைன்னா அவருக்கு உரிமை தான் இருக்கு, இருந்தாலும் அரசர் தொழில் புரியார், அரசர்க்குரிய தொழிலை அவர் செய்யவில்லை. தென்னீர் முடியார், திரு அஞ்சை களத்தில் திருத்தொண்டே புரிவார். தென்னீர்னா தெளிந்த நீர், முடியார் தெளிந்த நீர்னா கங்கை நீர், கங்கை நீரை தடையிலே கொண்ட திரு அஞ்சை களத்தில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானுக்கு திருத்தொண்டே, ஏ வருது, திருத்தொண்டே புரிவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரசு தொழில் செய்யாம திரு அஞ்சை களத்துல வீற்றிருக்கின்ற இறைவனுக்கு திருத்தொண்டு மட்டுமே செய்து வருகின்றார். இதனால செய்த அன்பால உள்ளத்துல என்ன இருக்கு, அன்பு மிகுதியாக இருக்கு. அன்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால தொண்டு செய்ய முடியும். அன்பு மிகுதியாக இருக்கிறதுனால இறைவனுக்கு திருத்தொண்டு மட்டுமே செய்து கொண்டிருக்கு. எந்த இறைவனுக்குன்னா திரு அஞ்சை களத்துல வீற்றிருக்கின்ற தெளிந்த கங்கை நீரை முடியில் ஏற்றிருக்கின்ற சிவபெருமானுக்கு திருத்தொண்டே செய்து வருகின்றார் நம்முடைய பெருமாள் கோதையார். உலகின் இயல்பும் அரசு இயல்பும் உறுதி அல்ல. எப்பேற்பட்ட உண்மை பாருங்க. எதனால செய்யறாருன்னா அன்புனால மட்டும் செய்யல, ஒரு உண்மை உணர்ந்து இருக்கின்றார். என்ன உண்மை? உலகின் இயல்பும் அரச இயல்பும் உறுதி அல்ல. இந்த உலகத்தோட இயல்பும் அரச இயல்பும் உறுதி அல்ல. உண்மைதானே? இந்த உலகத்தோட இயல்பு என்ன? மாறிக்கொண்டே இருக்கும். எல்லாமே குழந்தையா இருக்கிறோம், குழந்தையா பிறக்கிறோம், குழந்தையாவே இருக்கிறோமா? இல்ல, மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதே போல இன்பம் ஒரு காலம், துன்பம் ஒரு காலம், மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. எதுவுமே நிலை கிடையாது. செல்வம் நிலையாமை, உடல் யாக்கை நிலையாமை, இன்பம் எதுவுமே நிலையானது கிடையாது. அப்ப இது உறுதி இல்லை. உறுதினா உண்மை நமக்கு நன்மை பயப்பது எதுவும் கிடையாது. அப்போ உலக இயல்பும் அரசு இயல்பும், அதே போல அரசாட்சி செய்யறோம், அரசனா இருக்கிறாங்க, இந்த நாட்டே தனக்கே கொண்டு வராங்க, அது நிலையானது? அதுவும் கிடையாது. அரசனுக்கும் மரணம் வரும். போர் செய்தால் மற்ற அரசன்ட்ட தோற்று போனா அது இன்னும் கஷ்டம். அப்ப கூட இருக்கிறவங்களும் என்ன பண்ணாங்க, மற்ற கூட இருக்கிற அந்த சுற்ற உறவினர்கள் அந்த அரசாட்சிக்கு ஆசைப்பட்டும் துன்பம் செய்யலாம். அப்ப அரச இயல்பும் உறுதி கிடையாது, துன்பம் தருகின்றது. இந்த உலக இயல்பு அரசு இயல்பு எல்லாமே நிலையில்லாதது. அது மட்டும் இல்லாம துன்பம் தருவது. அதை நம்ம பற்றி இருந்தோம்னா அதை விட்டு போகும்போது நமக்கு என்ன இருக்கும்? துன்பம் தான் இருக்கும். அப்படின்ற உண்மையை உணர்ந்தவர் அவர். உண்மையை உணர்ந்ததுனால என உணர்வார், அதுதான் முக்கியம். இது இறைவன் திருவருளால என்னன்னா உலகின் இயல்பும் அரசு இயல்பும் உறுதி அல்ல என உணர்வார். புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீற்றினும் மூழ்கி. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. புலரினா வைகரையிலே எழணும். காலகத்தாலன்னு சொல்றோம் இல்லையா, வைகரை சூரியன் உதிக்கும் அந்த நேரத்திலேயே எழுந்து புனல் மூழ்கி, நீராடணும் முதல்ல, புனல் மூழ்கி புனித வெண்ணீற்றினும் மூழ்கி. இதுல ஒரு சிறந்த உட்கருத்து இருக்கு. என்ன, ஏன் புனல் மூழ்கி அடுத்தது புனித வெண்ணீற்றிலும் மூழ்கி அப்படின்றாங்கன்னா, புற தூய்மை நீரினால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். இது வள்ளுவர் வாக்கு. ஆனா என்னன்னா சேக்கிழார் பெருமான் வாக்கு என்னன்னா, இப்ப வெளியில நம்ம புற தூய்மைக்காக நம்ம என்ன பண்றோம், நீர்ல குடிக்கிறோம். அகத்தூய்மை எதனால ஏற்படுறோம் அப்படின்னா திருநீர் அணிவதால ஏற்படும். இதை நம்ம திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துல பார்த்தோம். இந்த சூளை நோயினால ரொம்ப கஷ்டப்படுவாரு. போய் அக்கா திலகவதியா திருவடியில விழுந்து நமது குலத்தான் செய்த தவ பயனை எல்லாம் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கிற அக்கா, சூளை நோய் தாங்க முடியாம திருவடி அடைந்தேன், துன்பத்திலேருந்து கரையேறும் வழியை அருளி செய்யும் அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமிகிட்ட கூட்டு போறாங்க. கூட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திருநீற்றை கொடுப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அக இருளை போக்குகின்ற அந்த திருநீரு அப்படின்னு உள்ள. ஏன்னா நம்ம வெளியில இருக்கிற மாச நீர்னால கழுவி சுத்தம் பண்ணலாம், ஆனா அக மாச நீக்கக்கூடியது திருநீரு தான். அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா புலரி எழுந்து புனல் மூழ்கி. இப்ப வெளியில சுத்தம் பண்ணியாச்சு புற தூய்மை,
அடுத்து புனித வெந்நீற்றிலும் மூழ்கி, வெந்நீற்றிலும் உடம்பு ஃபுல்லா பூசினதுனால அக தூய்மை ஏற்படுது அப்படின்னு. இப்ப காலையில எழுந்த உடனே ரெண்டையும் தூய்மை பண்ணணும், அக தூய்மை புறம் தூய்மை. இப்ப என்ன பண்ணணும், நீரில குளித்து எழுந்து புறத்தில தூய்மை அடைந்து திருமேனியில் பூசி அகத்திலும் தூய்மை அடைந்து நம்ம பணியை தொடங்கணும் அப்படின்றத இங்க எடுத்து காட்டுறாங்க. புனித வெந்நீற்றிலும் மூழ்கி நிலவு திருநந்தன வனத்து நீடும் பணிகள் பல செய்து. திருக்கோயிலுக்கு திருநந்தனவனம்னு இருக்கும், அதுல பல பணிகள் செய்கின்றார் இறைவனுக்காக திருத்தொண்டு. அந்த நந்தவனத்துல என்னென்ன திருத்தொண்டுகள் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய சுவாமிக்கு மலர்கள் சூட்டுறதுக்காக இலைகள், வில்வம் போன்ற இலைகள் சூட்டுறதுக்காக அதெல்லாம் விளைய வச்சுருப்பாங்க. திருமஞ்சனத்துக்காக பாத்தீங்கன்னா இந்த நாத்த எலுமிச்சை பழம் அந்த மரங்கள்லாம் இருந்தாங்கன்னா அதெல்லாம் என்ன பண்ணணும், திருமஞ்சனத்துக்காக அதை பயன்படுத்த. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறைவனுக்கு திருமஞ்சனத்துக்காக திருமாலை கட்டுறதுக்காக கோயிலுக்காகவே ஒரு கனிகள்லாம் இருக்கும். இப்ப மாமரம் எல்லாம் இருக்கும்னா அந்த கனிகளை சுவாமிக்கு படைக்கணும். இப்ப இறைவனுக்காகவே படைப்பதற்காக பூஜை செய்வதற்காகவே தான் அந்த மரங்கள்லாம் இருக்கு திருநந்தவனத்துக்கு. அப்படி இல்லாத மரங்கள்லாம் கலைகள்னு சொல்லுவோம். தேவையில்லாத கலைகள் மரங்கள்லாம் வளர்ந்துருந்தா அதெல்லாம் என்ன பண்ணும், குடிஞ்சு போட்டுருது. அப்புறம் அது சுத்தம் பண்றது. அப்பப்ப நீர் தினமும் என்ன பண்ணணும், அதுக்கு நீர் பாய்ச்சணும், அதை பராமரிச்சு. அப்புறம் மலர்கள் எல்லாம் பூச்சிச்சுன்னா அதை அந்தந்த காலத்துக்குரிய மலர்களை எடுத்துட்டு போய் பத்திரமா அதை எடுத்துட்டு போய் சுவாமிக்கு என்ன பண்ணும், திருமாலை கட்டுதல். இதெல்லாம் திருநந்தனவன பணிகள். இந்த பணிகள்லாம் மிக சிறப்பாக அவர் செய்யறாரு. கோயிலுக்குரிய அந்த திருநந்தனவனத்துல பணிகள், நீடும் பணிகள். ஏன்னா அது இறைவனுக்குரிய பணிகள், அதனால பெருமைக்குரிய முடிவே இல்லாத, அதாவது இப்பதான் அப்படின்னு இல்லாம எப்பொழுதும் இந்த பணிகளை அன்போடு செய்து கொண்டிருக்கின்றார். மலரும் முகையும் கொணர்ந்து, மலர்ந்த பூக்கள், முகைனா அரும்பா இருக்கிறது, மலர்ந்த பூக்களும் சரி அரும்பா இருக்கிற அந்த பூக்களும் சரி கொணர்ந்து திருமாலை சாத்த மகிழ்ந்து அமைத்து. திருமாலைக்காக அதை என்ன பண்ண, திருமாலை கட்டி சுவாமிக்கு சாத்தணும்ன்றதுக்காக மகிழ்ந்து அதை எடுத்துட்டு இவரே கூட என்ன பண்றாரு, மாலையாக அமைத்து இறைவனுக்கு தருகின்றார். என்னென்ன பணிகள் செய்யறார், அடியார்கள் என்னென்ன பணிகள்லாம் நம்மளால இயன்றதை செய்யலாம் அப்படின்றதுதான் சேக்கிழார் பெருமான் இந்த அருள் வழி அந்த கழைத்தறிவார் நாயனார் புராணத்தின் வழி சொல்கின்றார். அது திருமஞ்சனமும் கொணர்ந்து சுவாமிக்கு வேற என்னென்ன பண்றாங்கன்னா, அபிஷேகத்துக்காக திருமஞ்சனம் அதை அந்த பக்கத்துல குளத்துல இருந்தோ இல்ல கிணத்துல இருந்தோ தண்ணி கொண்டு சுவாமிக்கு அபிஷேகத்துக்காக கொண்டு தர்றாரு. அழகும் விட்டு திருமெழுக்கும் வரும் அன்புடன் இன்பூர சாத்து. இது இருக்கணும், தினமும் தூய்மைப்படுத்தணும் இல்லையா, அதான் அழகிட்டு அப்படின்னு சொன்னா பெருக்கிறது. கோயிலிருந்து சுத்தமா குப்பெல்லாம் இல்லாம பெருக்கி தூய்மை பண்ணி திருமெழுக்கும் விட்டு, அதோட இருக்கிறத விட சிறந்த திருமெழுக்கு துடைக்கிறது. தொடச்சி கோயிலை தூய்மையப்படுத்தி அது எப்படின்னா அன்புடன் சாத்தி உள்ளத்துல அன்போடு இந்த திருப்பணிகள்லாம் செய்து உள்ள திருப்பணிகள் மற்ற என்னென்ன பணிகள் இருக்கு, சுவாமிக்கு திருவிளக்கு ஏத்துறது, அப்ப இந்த பாத்திரங்கள்லாம் தூய்மைப்படுத்துறது, இது போல மற்ற உள்ள திருப்பணிகள் இது நந்தவன பணிகள் செய்யறாரு. மாலையெல்லாம் இதெல்லாம் கட்டி சுவாமிக்கு சாத்துறதுக்கு கொடுக்குறாரு. திருமஞ்சனத்துக்கு நீர் கொண்டு தர்றது, அடுத்தது திரு அழகிட்டு மெழுக்கிட்டுறது. இது மட்டும் இல்ல மற்ற பணிகளும் எல்லாம் கோயிலுக்கு தேவையான எல்லா பணிகளும் அன்போடு செய்கின்றார். செய்து இன்னும் வேற எப்படி செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமை பிறங்க செய்து அமைத்து. அதான் மற்றும் உள்ள திருப்பணிகள் பெருமை பிறங்க செய்து அமைத்து, பெருமை உடைய திருப்பணிகள் அன்புடன் செய்து அமைக்கின்றார். பேரும் விருப்பில் திருப்பாட்டும், அது போல அன்போட பாட்டு பாடுறார். மிக அன்போடு பாடல் பாடுகின்றார். இறைவன் மீது பக்தியினால அன்பினாலும் பாடல் பாடுகின்றார். நம்ம சொன்னோம் அந்த திருப்பணிகள்லாம் நம்ம செய்யலாம்னு சொன்னேன். இப்ப பாடல் எப்படி பாடுறது அப்படின்னா, நம்ம பாடணும்னு அவசியம் இல்லை. அடியார்கள் அருளாளர்கள் ஏற்கனவே நிறைய பாடியிருக்காங்க. இறைவன் திருவடியை போற்றி தேவார திருப்பதிகங்கள்லாம் நிறைய. நம்ம அந்த திருத்தலத்துக்கு போகும் பொழுது அதுதான் எழுதி வச்சிருக்காங்க, அந்த கல்வெட்டுல செதுக்கி வச்சிருக்காங்க. அந்த பதிகங்களை பாடினாலே நம்மளுடைய அந்த யாத்திரை பயணம் முழுமை அடையும், இறைவன் மகிழ்ந்து அருளுவார். அதனால அந்த திருத்தலங்கள்லாம் போகும்போது நம்ம அந்த பாடல்கள் நம்மளால ஏற்றி பாட முடியலனாலும் அடியார்கள் பாடியதை பாடி இறைவனை வணங்க வேண்டும். அது போல என்ன பண்றாருன்னா, இறைவன் திருமுன் நின்று பாடி ஆடி மகிழ்கின்றார். பேணும் விருப்பில் திருப்பாட்டும், அன்போடு பாட்டு பாடுகின்றார். ஒருமை நெறியின் உணர்வு வர, அதாவது உள்ளம் ஒன்றி, அதுதான் முக்கியம். ஒருமை நெறியில் உணர்வு வர
ஒன்றுபட்ட உள்ளத்தோடு அன்போடு ஓதி பணிந்தே ஒழுகும் நாள் இறைவனை போற்றி துதிக்கின்றார். இந்த பாடல்ல ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரிகரணம் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம சிவபுண்ணியம் செய்யும் போது 3 வகையாலுமே செய்யணும். அதுதான் சிறப்பு. என்னன்னா மனம், வாக்கு, காயம் 3 சொல்லுவோம். இப்பதான் என்னன்னா மனசால அன்போடு சுவாமியை நினைக்கணும், வாயால போற்றி துதிக்கணும், கையால உடம்பால திருத்தொண்டு செய்ய முடியும். செய்ய முடியாதனால என்ன பண்றதுனால கோயில்ல கும்பிடுறோம். என்ன அர்த்தம் அப்படின்னா உடம்பால செய்கின்ற சிவபுண்ணியம் அது. வாக்கால இறைவன் நாமத்தை சொல்றோம், ஓம் நம சிவாய. அது அது ஒரு சிவபுண்ணியம். மனசால ஒன்று இறைவனை நினைக்கின்றோம், இதுதான் பக்தி. இப்ப இப்படிதான் பக்தி செலுத்துறோம். திரிகரணம் சொல்றோம். மனதால, வாக்கால, காயம்ன்ற உடம்பால 3 வகையாலையும் சிவபக்தி செய்யணும், சிறந்தது. அதை இங்க செய்யறாரு, அழகா சொல்றாரு. எப்படி சொல்றாரு? மனசால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருமை நெறியின் உணர்வு வர, ஒன்றிய மனசோடு பக்தியோடு. ஏன்னா ஒருக்கு முன் ஜென்மத்தோட தொடர்ச்சியினால உள்ளத்துல அன்பு இருக்கு. அதனால வேறு நினைவின்றி இறைவன் திருவடியை மட்டுமே அன்போடு நினைக்கிறார் உள்ளத்தால. வாக்கால என்ன பண்றாரு? திருப்பாட்ட பாடுறாரு. இந்த வாக்கால செய்கின்ற சிவபுண்ணியம். உடம்பால என்ன சிவபுண்ணியம் செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொன்னது போல திருநந்தனவன பணிகள், திருமாலை கட்டுதல், திருமெழுக்கு, திரு அழகிடுறது, இது போல திரிகரணங்கள் அப்படின்னு சொல்லி இதாலேயும் அன்பு செய்து இறைவனின் ஒப்பில்லாத அடியாராக திருமாக்கோதையார் விளங்குகின்றார். ஒழுகும் நாள் நீரில் மலிந்த கடல் அகடி நெடுமால் வரையின் கொடிமதில் சூழ் சீரின் மலிந்த திருநகரம் அதனில். அதாவது இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பா சொல்லியிருக்காங்க அந்த ஊரோட வளம் பத்தி. திருப்பியும் இந்த கடல் அகழி, அகழினா நமக்கு என்ன தெரியும்? அந்த காலத்துல கோட்டைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை சுத்தி பெரிய பள்ளம் இருக்கும், ரொம்ப பெரிய பள்ளம் இருக்கும், சூழ்ந்து இருக்கும், அகழின்னு சொல்லுவாங்க. அதுல முதலைகள்லாம் இட்டு வச்சிருப்பாங்க, பெரிய விலங்குகள், நீர்வாழ் விலங்குகள். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஏதாவது நாட்டு மன்னன் படையெடுத்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த அகழியை தாண்டி கோட்டைக்குள்ளார வர முடியாது. அதனால இந்த ஒரு பலகமா ஒரு மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. மத்த நேரத்துல அந்த ஊர் மக்கள், அந்த நகர மக்கள்லாம் அது வழியா போயிட்டு வருவாங்க. எதிரி நாட்டு அரசர்கள் வரும்போது அதை எடுத்துடுவாங்க. அந்த அகழியை தாண்டி வர முடியாது. ஏன்னா ஆபத்தான அந்த நீர்வாழ் உயிரினங்கள்லாம் அதுல போட்டு வச்சிருப்பாங்க. அது கோட்டைக்கு காவலாக விளங்குகின்றது. அந்த அகழி கடல் போல இருக்கான் அப்படின்னா அந்த மற்ற பகைவர்களால நெருங்கி கடக்க முடியாதபடி கடல் மாதிரி இருக்கிற அகழிகளை கொண்டதாக விளங்குகின்றது. அடுத்தது நெடுமால் வரையில் கொடி மதில். மதில் இருக்கு இல்லையா, அந்த மதில் எப்படின்னா மலை மாதிரி இருக்கு. மலை எவ்வளவு உயரம் தெரியும் நமக்கு, எவ்வளவு வலிமை வாய்ந்தது. அது போல மதில் இருக்கு. இல்ல 2 அர்த்தம் இருக்கு. அதாவது என்னன்னா இயற்கையாகவே நான் முதல்ல சொன்னேன், இந்த கேரள நாட்டுல என்ன இருக்குன்னா கடல் சூழ்ந்து இருக்கு. இயற்கையாகவே அகழி இருக்கு, அது போல மலைகள் சுத்தி. அப்ப அதுவே அரண் போல, மதில் போல மலைகள் இருக்கு. அத்தகைய சிறப்புடையது ஊருக்கு. அந்த கொடுங்கோலூர் நகரம், மகோதை நகரத்துக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகழி இருக்கு. அது கடல் போல இருக்கு, மதில் இருக்கு. அந்த மதில் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை போல, இந்த கேரள நாட்டு மலை போல ரொம்ப உறுதியாக விளங்குகின்றது. அத்தகைய நகரம் கொடுங்கோலூர்ல அரசன் செய்கின்ற சேர ராஜா மன்னன் அரசாட்சி செய்கின்றான். அவனோட பேர் செங்கோல் பொறையன். செங்கோல் பொறையன் அப்படின்ற ராஜா அந்த சேர மன்னன். திருமாக்கோதையார் சுவாமிக்கு திருத்தொண்டு செஞ்சிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல அரசாட்சி செய்கின்ற அந்த ராஜாவோட பேர் செங்கோல் பொறையன். ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு என்ன தோன்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரின் அவர் எப்படி ஆட்சி செய்யறாரு அந்த ராஜான்னு பாத்தீங்கன்னா, பாரின் மலிந்த கொடை நீழல் மேல் கவிக்கும் கொற்ற குடை நீழல் கீழ். அதாவது நாம மலை நாடுனாலே மழை அதிகமா இருக்கும், மேகங்கள் மிகுந்து நீரை பொழியும். அப்ப நிறைய மலைகள் இருக்கிறதுனால நிறைய மேகங்கள் ஒண்ணு கூடி மழை பெய்யும். இப்ப எப்ப பார்த்தாலுமே நிழலா இருக்குமா. காரணம் மேகங்கள் நிறைய மேல ஒண்ணு கூடி நிழலை தருகின்றது. அப்ப மேகங்கள் தரக்கூடிய நிழல் அந்த நாட்டுல எப்பவுமே இருக்கு. அரசன் அதே போல ஒரு குடை கீழே இருக்கு. அது தெரியும் நமக்கு. அரசன் வெண்பொற்ற குடை அப்படின்ற ஒரு குடை கீழே தான் எப்பவுமே உட்கார்ந்துருப்பாரு. படங்கள் நாடகம்லாம் பார்த்திருப்போம். ராஜா அப்படின்னு சிம்மாசனத்துல உட்கார்ந்துருப்பாரு. மேல ஒரு வெண்மையான குடை இருக்கும். அதுதான் வெண்பொற்ற கொடை அப்படின்னு சொல்றோம். அது ஏன் வெண்மை நிறத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா
இந்த வெண்மை நிறம் குளிர்ச்சியை தரும். ஏன் அந்த வெண்மையான நிறம் வச்சிருக்காருன்னா, மரம், அதாவது ராஜா அதுக்கு கீழே உட்கார்ந்துருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு கீழே இருக்கிற மக்களை நான் இது போல வந்து துன்பத்தெல்லாம் நீக்கி இன்பம் தந்து பாதுகாப்பேன் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக தான் என்ன பண்றாரு, அந்த வெண் கொற்ற கொடை உள்ளது. அது அரசு அந்த எப்படி வந்து வெண்மையான நிறம் குளிர்ச்சி தருகின்றதோ, மக்களுக்கு குளிர்ச்சி தருவேன். குளிர்ச்சி தருவேன்னா என்ன அர்த்தம்? இப்ப துன்பத்தை எல்லாம் நீக்கி இன்பம் தருவேன், இன்பம் தந்து குடிகளை காப்பேன் அப்படின்றதுக்கு அடையாளமா தான் அரசன் என்ன பண்றான், வெண்கொற்ற கொடை கீழே அமர்ந்திருக்கின்றான். வெண்கொற்ற கொடை, அப்ப கையில செங்கோல் வச்சு இல்லையா. அப்படிப்பட்ட அந்த அரசன், அந்த செங்கோல் பொறையன், அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த மேகங்கள் ஆகிய அந்த நிழல் மேல இருக்கு, அதுக்கு கீழே தன்னுடைய வெண்குடை ஆகிய நிழல், வெண்ணிருந்த நிழல் கீழே இருந்து அரசாட்சி செய்கின்றான். தாரின் மலிந்த புயத்து அரசன். தார்னா கழுத்தில் அடிக்கின்ற மாலை. தெரியும், அரசர்கள் எல்லாமே பல வகையான மாலைகள் அணிஞ்சிருப்பாங்க. மணிகலன்கள், நிறைய மணிகள், அணிகலன்கள்லாம் அணிஞ்சிருப்பாங்க. கூடவே வந்து மாலைகள் அணிஞ்சிருப்பாங்க. தார்னா மார்புல அணிஞ்சிருக்கின்ற மாலை. அப்படி போன்ற வெற்றி உடைய தோள்களை உடைய மாலை அணிந்த அந்த அரசன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, தரணி நீத்து தவம் சார்ந்தான். அவனுக்கும் தெரியுது, என்ன தெரியுதுன்னா, இந்த அரச இயல்பும் உலக இயல்பும் உறுதி அல்ல. எப்படி பெருமா கோதையாருக்கு தெரிஞ்சுதோ அதே போல இந்த அரசனுக்கு என்ன புரியுது, இந்த அரசாட்சி துன்பம் தருவது. அரசன்றதுனால அவங்க உயிரோடய வாழ்ந்துட முடியுமா பல காலம்? இல்ல அரசர்களையும் வச்சு கொள்ள முடியுமா? அதுவும் துன்பமயமானது அப்படின்றத உணர்ந்து என்ன பண்ணிட்டான், தவம் சாரணும், தவம் செய்து சொர்க்கத்தை அடைவேன், இதுதான் இன்பம் தருகின்றது, இந்த அரசு வாழ்வு வேணான்னு என்ன பண்ணிட்டான், இந்த அரச வாழ்வை விட்டுட்டு வனம்னா காடுக்கு போய் தவம் செய்ய ஆரம்பிக்கிறான் அந்த அரசன். அப்ப அரசன் இல்லாம சேர நாடு விளங்குகின்றது. வந்த மரபின் அரசு அழிப்பான் வனம் சார் தவத்தின் மருவிய பின். இந்த அரச மரபுல வந்த அந்த ராஜா அரசு அழிப்பான அரசனை, அந்த அரசை செய்து கொண்டிருந்தவன் வனம் சார் தவத்தின் மருவிய பின், வனத்துக்கு போய் தவம் செய்யறன்னு போனதுக்கு அப்புறம் அப்ப அந்த அமைச்சர்கள்லாம் பாக்குறாங்க, ராஜா இல்லாம அரசன் இல்லாம எப்படி ஆள்றது. அந்த காலத்துல எல்லாம் வந்து, இப்ப இந்த காலம்னா முதலமைச்சர் இல்லைன்னா அடுத்தது யாரு, துணை முதலமைச்சரோ இல்ல அவங்க குடும்பத்துல இருக்கிற வாரிசோ இல்ல வேற யாராவதோ பொதுக்குழு செயற்குழு எல்லாம் ஒன்று கூடி தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா அந்த காலத்துல என்ன ஒரு மரபு இருந்ததுன்னா, ராஜாவுக்கு பின்னாடி அந்த அரசு குடும்பத்துல அந்த அரசு மரபுல யாரு இருக்காங்க அவங்கதான் அடுத்த அரசனாக முடிசூட்டணும். அதுதான் வந்து மரபு. அதனால இப்ப ராஜா வந்து காட்டுக்கு போயிட்டாரு, அவரு தவம் செய்யணும்னு போயிட்டாரு. அப்ப அரசன் இல்லாம நாடு இருக்கக்கூடாது, இருக்க முடியாது, மற்ற அரசர்கள் வந்து கவர்ந்து கொள்வார்கள். அப்ப நமக்கு ஒரு ராஜா வேணும்னா இந்த அரசு குடும்பத்துல இருந்து ஒரு பிள்ளைய நம்ம ஒரு அரசனை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த அமைச்சர்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்து ஆலோசிக்கிறாங்க. எல்லாம் வந்து மதிநூல் அமைச்சர்கள் அப்படின்றாங்க. அதாவது சிந்தை மதிநூல் தேர் அமைச்சர்கள். மதிநூல் தேர்னா மதிநூல்களை தேர்ந்த, மதிநூல்னா அறநூல்கள், அரசு நூல்கள், இப்படிதான் அரசு செய்யணும்ன்ற அந்த விதி, இதுதான் வந்து அறம் அப்படின்ற நூல்கள். இதெல்லாம் வந்து நல்லா தேர்ந்து உணர்ந்த அமைச்சர்கள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சில நாள் ஆராய்ந்து இது தப்பு நேர்ந்துடக்கூடாதுன்னு எல்லாரும் ஒன்று கூடி ஆராய்ந்து பார்த்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, முந்தை மரபில் முதல்வர் திருத்தொண்டு முயல்வார் முதற்று ஆக. அதாவது இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். நம்ம நாட்டுக்கும், அதாவது நம்ம சோழ பாண்டிய நாட்டுக்கும் சேர நாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சோழ நாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, மகன் வழிதான் வந்து அரசாள்வது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ராஜா இருக்காருன்னா அவருக்கு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இருக்காங்க, இளவரசன் இளவரசி இருக்காங்கன்னா, அந்த இளவரசன் அந்த அரசனுக்கு அப்புறம் இளவரசன் தான் என்ன பண்ணுவாங்க, முடி சூட்டி கொள்வான், அவன் தான் ஆட்சி செய்வான். அந்த இளவரசன் ராஜா ஆனதுக்கு அப்புறம் அவன் புள்ள அடுத்தது ஆட்சி செய்வான். அப்ப வந்து அப்பா வழி மகன் வழிதான் வந்து அரசாட்சி, வழி வழியா அரசாட்சி வரும். ஆனா கேரளால அது மாறி இருக்கும். அதாவது ஒரு அரசனுக்கு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இருந்தா அந்த இளவரசன் முடி சுத்தி கொள்ள மாட்டான். அந்த இளவரசி இருக்கால, அவ வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவ ஒரு குழந்தைய வச்சு எடுத்தா அந்த குழந்தை தான் அரசன். இப்ப பெண் வழி வந்து அரசாள்வது அந்த கேரள நாட்டோட மரபு அது. அப்படி பார்க்கும்பொழுது அந்த பெண் வழியில பார்த்தோம், அந்த அரசன் போயிட்டான். அப்போ அந்த பெண் வழியில வேற யாரு, அந்த பெண் வழியிலயும் ஒரு 2-3 பெண்கள் இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க இருக்காங்கன்னா அதுல மூத்தவர் யாரு, அவங்களுக்குதான் அரசாட்சி சூட்டுவாங்க. அந்த வழிபடி பார்த்தோம். அதான் சொல்றாங்க பாருங்க, முதல்வர் திருத்தொண்டு முயல்வார். முதல்வனாகிய சிவபெருமானுக்கு திருத்தொண்டு செய்பவர் ஆகிய சேரமான் பெருமாள் நாயனாரை முதற்று ஆக.
இவர் போயிட்டாரு. அடுத்தது யார் மூத்தவர்? இந்த அரச மரபுல யார் மூத்தவர்னு பார்த்தா இறைவனுக்கு திருத்தொண்டு செய்கின்ற பெருமாக்கோதையார் தான் அடுத்தது அரசாட்சி சூட்ட வேண்டியவர். அதுதான் நம்மளோட மரபுப்படி வருகின்றதுன்றத உணர்ந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்து முடியார் திருவஞ்சை களத்தில் அவர் பால் எழுதினார். யார் அடுத்தது அரசாட்சி செய்யறதுன்றத மரபுப்படி கண்டுபிடிச்சு இந்து முடியார், இந்துனா இளம் பிறை, பிறையை சூடியவராகிய முடியார்னா திருமுடியில் பிறையை சூடியவராகிய சிவபெருமான் வீற்றிருக்கின்ற திரு அஞ்சை களத்தில் போய், ஏன்னா அங்கதான் அவர் பெருமாள் கோதையார் திருத்தொண்டு செஞ்சுட்டு திருக்கோயில தங்கி திருத்தொண்டு செஞ்சுட்டு இருக்காரு. அவர் பால் எழுதினார். அங்க போய் அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எய்தி அபத்தம் எதிர் இறைஞ்சி இருந்தன் சாரல் மலைநாட்டு செய்தி முறைமையால் உரிமை செங்கோல் அரசு புரிவதற்கு மைத்தீர் நெறியின் முடிசூடி அருளும் மரபால் வந்தது என்ப. பொய்தீர் வாய்மை மந்திரிகள் போற்றி புகன்ற பொழுதின்கண். என்ன போய் சொல்றாங்கன்னா, திருவடி வணங்கி, அரசன் மரபுல வந்தவர், அதாவது திருவடியை வணங்கி என்ன சொல்றாங்கன்னா, இந்த அகண்ட மலைகளை உடைய இந்த நாட்டுல வழங்குகின்ற முறையா வழங்குகின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் தான் பெண்களுடைய பிள்ளைகள் தான் அரசாகணும். அந்த மரபுப்படி இப்ப அந்த இருக்கின்ற அரசன் போயிட்டான், அதுக்கு அடுத்தது முறைப்படி நீங்க தான் வருவீங்க. அப்ப அந்த மக்களுடைய துன்பம் எல்லாம் நீங்கும்படி நீங்க தான் அரசாட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிகளாம் அதாவது எப்படி சொல்றாங்கன்னு இவங்களுக்கு தெரியும், இறைவனுக்கு தான் திருத்தொண்டு செஞ்சுட்டு இருக்காருன்னு. அப்ப எப்படி கூப்பிடுறாங்கன்னா, மைத்தீர் நெறியின் அந்த துன்பம் எல்லாம் நீக்கும்படி. அப்ப மக்களுக்கு வருகின்ற துன்பம், இந்த நாட்டுக்கு வேற அரசர்களால் துன்பம் வரக்கூடாது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, முடிசூட்டி அருளுங்கள், முறைப்படிதான் நாங்க சொல்றோம் அப்படின்னு முடிசூடி அருள் மைத்தீர் நெறியின் படி, துன்பம் நீங்கும் நெறியின் படி நீங்க என்ன பண்ணுங்க, அரசாட்சி செய்து எங்களை ஆண்டு அருளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொய்த்தீர் வாய்மை மந்திரிகள், பொய்மையை நீக்கிய மதிநூல் வல்லமையுடைய அமைச்சர்கள் போற்றி புகன்ற பொழுதின் கண். அரசன்னா சும்மா போய் சொல்ற முடியாது, அந்த மரபு போற்றி வணங்கி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வணங்கிய பின் இவர் என்ன நினைக்கிறார் பெருமாக்கோதையார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்பம் பெருகும் திருத்தொண்டுக்கு இடையூறு ஆக இவர் மொழிந்தார். இந்த திருத்தொண்டு இன்பம் செய்வது, ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் செலவாயிட்டே போகுது, வரவு கிடையாது, செலவுதான். நமக்கு இவ்வளவுதான் வாழ்நாள் இறைவன் குறிச்சு வச்சிருக்காரு. காசு பணத்தை விட உயர்ந்தது அது. காசு பணம் போனா கூட திருப்பி வரும், வாழ்நாள் போனா வராது. இப்ப அதெல்லாம் ஒவ்வொரு நிமிடமும் செலவாயிட்டே வருது, நம்ம கழிந்து கொண்டே இருக்கின்றது. இப்ப வரவு என்ன? எப்போ சிவபுண்ணியம் செய்கின்றோமோ, சிவபக்தி செய்கின்றோமோ, இறைவனை பேசுகின்றோமோ, புகழ்ந்து கேட்கின்றோமோ, அதுதான் வரவு. இப்ப நம்ம நினைக்கிறோம் இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் நமக்கு சிவபுண்ணிய கணக்குல சேரும், மத்த நாள்ல சாப்பிடுறது தூங்குறது எல்லாமே வீணே கழித்ததுதான். இப்ப அந்த சிவ புண்ணியம் செய்யறதுதான் நமக்கு உறுதி பயப்பட்டு உணர்ந்தவர் இவர். ஏன்னா உலக வாழ்வும் அரச வாழ்வுமே உறுதி எல்லாம் தெரிஞ்சவரு. இப்ப என்ன பண்றாரு, நமக்கு சாதாரண வாழ்க்கையில் ஈடுபட்ட அரச வாழ்க்கையில ஈடுபட்டா துன்பம் வரும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இன்பம் தருகின்ற இந்த தொண்டுக்கு இடையூறு வந்துடும். அரசாட்சி செஞ்சா மக்களை பார்க்கணும், பிரச்சனைகளை பார்க்கணும், அரசெல்லாம் மத்த அரசர்கள்ல இருந்து படையை பாதுகாக்கணும், அதுக்கே நேரம் இருக்கும். திருத்தொண்டு எங்க செய்வது? அப்ப என்ன நினைக்கிறாரு, இந்த அமைச்சர்கள் சொல்லிய சொல் திருத்தொண்டுக்கு இடையூறு, தடையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. இன்பம் பெருகும் திருத்தொண்டுக்கு இடையூறு ஆக இவர் மொழிந்தார். இவர் சொன்னது இடையூறா இருக்கு, இருந்தாலும் அன்பு நிலைமை வழுவாமை அரசு புறக்க அருளுண்டேன் என்பு அறவும் புனைந்தாரை இடைபெற்று அறிவேன். இருந்தாலும் என்ன சொல்றாங்க, இப்ப நாட்டு மக்களை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. பாதுகாக்கிறது அது ஒரு நல்ல கடமைதான். அப்ப என்ன நினைக்கிறாருன்னா, அன்பு நிலைமை வழுவாமை, சுவாமி மேல இருக்கிற அன்பு குறையாம, வழுவாமைன்னா அதான் இப்ப நிலையில இருக்கு, அது குறையாம அரசு புறக்க அருள் உண்டேன். நான் அரசாட்சி செஞ்சாலும் இறைவன் மேல இருக்கிற அன்பு குறையாம இருந்தா, அப்படி இருக்குமானால் நான் அரசாட்சி செய்வான். ஆனா அதுக்கு என்ன வேணும், இறைவனுடைய அருள் வேணும், இறைவனுடைய திருவுள்ளம். என்ன எப்படி சொல்றாருன்னா, என்பும் அறவும் புனைந்தாரை, எலும்பையே மாலையாக இறைவன் அணிஞ்சிருக்கின்றார், அறவும் பாம்பையே ஆபரணமாக இறைவன் அணிஞ்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒப்பில்லாத இறைவன் திருவுள்ளம் அறிந்து. என்ன திருவுள்ளம்? இவ்வளவு உயிர்களை காப்பதற்காக அரசாட்சி செய்யணும், ஆனா அப்ப அரசாட்சி செஞ்சாலும் என்ன ஆகக்கூடாது, உள்ளத்துல சிவபக்தி குறையக்கூடாது. அப்படி இருக்க அருள் நீ புரிந்தா நான் அரசாளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இறைவன் சம்மதிக்கிறாரா, திருவுள்ளம் உண்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு நினைக்கிறாரு.
என்பும் அறவும் புனைந்தார இடைபெற்று அறிவேன். திருவுள்ளம், அவரோட திருவுள்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் சம்மதிச்சா அருள் புரிந்தா நான் அரசாள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளார் கோயிலுக்கு போறார். ஏன்னா புக்குன்னா கோயிலுக்குள்ளார புகுந்து முன்பு தொழுது விண்ணப்பம் செய்தார் முதல்வர் அர்ஜுனா. முன்பு தொழுது, இறைவன் முன்பு போய் தொழுகிறார். தொழுது விண்ணப்பம், இறைவன் திருவடிக்கு வந்து விண்ணப்பம் செய்யறார். ஐயா, உயிர்களை காக்கணும்னு கேக்குறாங்க, அது சிறந்தது. ஆனா பக்தி வழுவாமல் அரசாட்சி செய்ய முடியும்னா திருவருள் செய்க அப்படின்னு விண்ணப்பம் செய்ய இறைவன் என்னென்ன கொடுக்குறாருன்னு அவருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது சாதாரண அரசருக்குன்னா அரசாட்சி மட்டும்தான் கிடைக்கும். அது இறைவன் அருள் இல்ல. இறைவன் அருளால கிடைக்கின்ற அரசாட்சினா எத்தகைய செல்வங்கள் இவருக்கு கிடைக்குது பாருங்க. அறியாத அருட்செல்வம், பொருட்செல்வம், கனவுல நினைக்க முடியாத செல்வங்கள் கிடைக்கும். இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருநஞ்சை களத்துல செய்த சிவ தொண்டு. இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சில பேர், அந்த சிவ தொண்டுனால என்ன கிடைக்குது? அந்த சிவ தொண்டு இந்திர பதவிக்கும் மேலான நன்மை தருகின்றது. அடியார்கள் அது கருத்தில் கொள்ள மாட்டார்கள், அது வேற விஷயம். ஆனா சிவ தொண்டோட பயன் இவர் அந்த திருநஞ்சை களத்துல நந்தனவன பணிகள், திருமஞ்சனத்துக்கு நீர் கொண்டு வர்றது, அழகிடுறது, மெழுகிடுறது, மாலை அமைக்கிறது, எல்லா திருப்பணிகள் செய்ததுனால என்னென்ன வளங்கள் இருக்கு இறைவன் அவர்களால கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மேவு உரிமை அரசு அளித்தே அரசாட்சி செய்யற அருளை இறைவன் தருகின்றார். அரசனாகும் அருள் இறைவனுடைய அருளால கிடைக்குது. அடுத்தது விரும்பு காதல் வழிபாடும். அதுதான் இப்படி அரசாட்சி செஞ்சாலும் இறைவனை தினந்தோறும் பூஜை செய்கின்ற வழிபாடு, அதுவும் காதலோடு, அதுதான் முக்கியம். இறைவனை சாடு காதலோடு வழிபடுகின்ற அந்த அருளும் தருகின்றார். அரசாட்சியும் கொடுக்கின்றார், விரும்பியபடி அன்போடு வழிபடுகின்ற பேற்றினையும் தருகின்றார். யாவும் யாரும் கழறினவும் அறியும் உணர்வும். அதான் யாவும் யாரும், யாரும்னா உயர்திணை பொருட்கள், யாவும்னா அக்ரிணை. ஏன்னா ஒரு சின்ன எறும்பா இருந்தாலும் அதோட துன்பத்தையும் நீக்கணும். அப்ப அது என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் துன்பத்தை நீக்க முடியும். அப்ப எல்லா உயிர்களும் கழறினவைனா சொல்றத உணர்ந்து அறியும் உணர்வும், அதை புரிஞ்சுக்கிற உணர்வும் இறைவன் திருவருளால கிடைக்குது. ஈறு இல்லா தாவில் விரலும், முடிவே இல்லாத தாவில்னா மாறாத வெற்றியம். அப்படின்னா என்னன்னா, 2 தடவை வெற்றி 2 தடவை தோல்வி அப்படின்னு இல்லாம எப்பொழுதும் வெற்றி சொல்றாங்க. ஈறு இல்லாத, எப்ப சண்டை போட்டாலும் முடிவே இல்லாம, தாவில்னா மாறாத வெற்றி இவரை விட்டு போகாதான். வெற்றி எப்போதும் எந்த போர் வந்தாலும் இவர் மட்டுமே வெற்றி பெறக்கூடிய அந்த அருளும். தண்டாத கொடையும், தண்டாதான தடைபடாத கொடையும். யாரு வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்தா குறையுமே. இப்ப இன்னொருத்தவங்க வந்து கேட்டா எப்படி கொடுக்க முடியும்னா, அப்ப செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கும். கொடுக்க 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 பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற உட்கருதுதான் இங்க சொல்றாரு. எத்தகைய இறைவன் ஈகையை இவருக்கு கொடுத்துருக்காரு. தண்டாத கொடையும், படை வாகனம். அது மட்டும் இல்லாம அரசனுக்கு என்ன வேணும்? படைகள் 4 படை வேணும், வாகனங்கள், தேர் முதலாகிய வாகனங்கள் எல்லாமே கொடுக்கிறாரு. முதலாம் காவல் மன்னவருக்கு, உயிர்களை காக்கின்ற மன்னவருக்கு உரியனவும் எல்லாம். ஒரு அரசருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுக்குறாங்க சுவாமி. கொடுத்து கை வந்து உர பெற்றார். இறைவன்ட்ட போய் என்ன கேட்கிறாரு இவரு? அரசாட்சி செய்யணும், உன்னுடைய அருள் அன்பு வழுவாம செய்யணும்னு தான் கேட்கிறாரு. ஆனா சுவாமியே என்னென்ன அருள் புரிகின்றார்? பேரருள் ஆகலாம் இல்லையா? என்னென்ன அருள் புரிகின்றார் பாத்தீங்கன்னா, அரசுரிமை தராரு, திருவருள் செய்து காதலோடு வழிபடுகின்ற அந்த அன்பு அந்த உள்ளத்துல போதும். யாவும் யாரும் கழறின சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறது, எப்பவுமே வெற்றி, யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கின்ற அந்த கொடைத்தன்மை, படைகள், வாகனங்கள், அரசற்குரிய பொருட்கள் எல்லாமே அவருக்கு கொடுத்து இறைவன் வந்து அருள் புரிகின்றார். கை வந்து உரப்பெற்றார். ஆன அருள் கொண்டு அஞ்சலி செய்து, இன்னும் இறைவனோட திருவருள் பெற்றோன்னே அடியார்கள் பெருமக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? திருவடியை விழுந்து வணங்கி அதை ஏற்ப அஷ்டாங்கமாக பஞ்சாங்கமாக விழுந்து, அப்ப ஆன அருள் கொண்டு இவ்வாறு இறைவன் செய்த அருள் எல்லாத்தையும் கொண்டு கை கொண்டு அஞ்சலி செய்து இறைஞ்சி வணங்கி, திருவடியை விழுந்து வணங்கி புறம் போந்து இல்ல வந்து என்ன சொல்றாருன்னா, அரசளித்தல் ஊனமாகும் திருத்தொண்டுக்கு. அதாவது திருத்தொண்டு செஞ்சிட்டு இருக்கேன், இதுக்கு ஊனம், இதுக்கு தடை, இதுக்கு வந்து திருத்தொண்டுக்கு தடை மாதிரி இருக்கிறது தான் வந்து அரசளித்தல். இருந்தாலும் உடையான் அருளாலே, இறைவன் திருவருள் செஞ்சதுனால மேன்மை மகுடம் தாங்குதற்கு வேண்டும் அமைச்சருக்கு உடன்படணும். இறைவன் அருள் புரிஞ்சதுனால அமைச்சர்கள் வேண்டியபடி வேண்டுகோள் விடுத்தபடி நான் சூட்டிக் கொள்கின்றேன்னு சொல்றார். அதுவும் சொல்லிடுறாரு. அப்ப எனக்கு அது என்னுடைய தொண்டுக்கு இது இழுக்காகும், தடையாகும். இருந்தாலும் இறைவன் திருவருள் புரிஞ்சதுனால நீங்க வேண்டுபடி
நான் அரசாட்சி ஏற்கின்றேன், முடிசூடி கொள்கின்றேன். அமைச்சர்கள்ட்ட வந்து சொல்றாங்க. அமைச்சருக்கு உடன்படலும் மான அமைச்சர் தாழ் பணிந்து அவ்வினை மேல் கொண்டு மகிழ்ந்து எழுந்தார். மானன பெருமை பொருந்தி அமைச்சர், ஏன்னா பதிநூலான் மிகுந்த கற்றவர்கள், அரச நூல் நீதி என்னன்னு தெரிஞ்சவங்க, பெருமை ஊதிய ஏன்னா அரசன் வந்து இவர் ஏத்துக்கிறேன்னு சொன்னதுனால இப்ப அரசர் ஆக போறாரு. அதனால அவர் திருவடியை பணிந்து நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்ன உடனே அந்த வினை அவர் வந்து முடிசூட்டி கொள்ளணும். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள், இந்த நகரத்தை அலங்கரிக்கிறது, மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அவங்க இந்த செய்தி அறிவிக்கிறது, இந்த படைகள்லாம் வந்து கொண்டு வரணும். இது போல நிறைய அந்த வினை முடிசூட்டுறதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணுமோ அதை எல்லாத்தையும் மேற்கொண்டு மகிழ்ந்து எழுதார். அதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நிச்சயித்துக்கிட்டு மகிழ்ந்து திருவடியை வணங்கி எழுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் வந்து பெருமா கோதையார் ஆகியவர் இறைவன் திருவருளால இறைவனோட எல்லையிலா திருவருள் பெற்று சேரமான் பெருமான் நாயனாராக விளங்குகின்றார். இறைவனுடைய திருவருள்படி கடற்கடிவார் ஆகியவர் எவ்வாறு அரசாட்சி செய்தார், சுந்தரமூர்த்தி நாயனாரோட எவ்வாறு நட்பு ஏற்பட்டது, என்னென்ன வாழ்வில் அருள் திருவிளையாடல்கள் இறைவன் திருவருளால் நிகழ்த்தப்பட்டன அப்படின்றதெல்லாம் இறைவன் அருளால வரும் வாரங்கள் சிந்திப்போம் என்று கூறி, இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனித பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அருமையான சொற்கள் ரொம்ப அழகா எடுத்து கொண்டு போனீங்க. எப்பவுமே நம்ம திருஞானசம்பந்தருடைய பாடலை கேட்கக்குள்ள அந்த ஒரு ஊரை சிறப்பு பத்தி சொல்வாரு, அப்புறம் எம்பெருமானுடைய சிறப்பு சொல்வாரு, அப்புறம் ஆணவம் கண்ணுமா என்று சொல்லிட்டு சமயங்களை சொல்லிட்டு இருப்பாரு. பாடலை படிச்சு என்ன ஒரு சிறப்பு அப்படின்றத சொல்றாரு. ஆமா, நீங்க பைக் ஆஃப் பண்ணிக்கீங்களா? அந்த மாதிரி ரொம்ப அழகா நீங்க வந்து இந்த புராணத்தை சொல்லக்குள்ள ஒவ்வொரு பாடலுடைய விளக்கமும் ரொம்ப அருமையா எடுத்து நிதானமா, நல்ல குரல் பலம், அருமையான ஒரு சொற்பொழிவு, எல்லாருக்கும் புரியக்கூடிய எளிமையான ஒரு கருத்தை எடுத்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. நான் வந்து என்ன சொல்றதுன்னா, இங்க கோயிலுக்குள்ள இருக்கிறேன், கோயிலுக்குள்ள திருவதி கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம முதல்ல திருநாவுக்க சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பிறந்த ஊரை பார்த்துட்டு, இரண்டாவதாக முதல்ல அவருடைய அடியார் தான் சந்திக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால அடியார் அந்த கோயிலுடைய அவர் பிறந்த இடத்த அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அங்க இதெல்லாம் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமி அந்த திருநாவூர் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திருவாமூர் வந்து திருவாமூர்லயும் பாருங்க கோயில் தான் முதல்ல போனோம், கடைசியில பார்த்தா அங்கேயும் திருநாவுக்கரசு பெருமாள் தான் முதல்ல பார்க்க வேண்டிய ஏற்பாடு. அதை முடிச்சுட்டு இங்கேயும் வந்து முடிச்சுட்டு இப்ப திருத்துறையூர் அதை முடிச்சுட்டு இங்க வந்து திருவதி கோயிலுக்கு சித்தவடம் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமியோட திருவடி தீட்சை கொடுத்த இடத்தையும் காமிச்சிட்டு இப்ப வந்து திருவதி கோயிலுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப நீங்க சொன்ன கருத்து எல்லாமே ரொம்ப அருமை. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு அடியார் எப்படி இருக்கணும்ன்ற அந்த கருத்தெல்லாம் ரொம்ப சொல்லுங்க. ஒவ்வொருடைய சிறப்பு, அழகு, நம்ம அந்த பூ தொண்டு செய்யறது, உழவாரம் எப்படி பண்றது, அந்த பூ தொடுக்கிறது, அந்த மாதிரி விளக்கம்லாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடியன் இன்னைக்கு நீங்க முழுசும் நான் கேட்டேன், உங்களோட கருத்து முழுசும் கேட்டேன். ரொம்ப சிறப்பா, என்ன பெருமாள் எனக்கு வகுத்து கொடுக்க மாட்டாரோ அப்படின்னு ரொம்ப பயந்தேன். ஆனா முழுதுமான உங்களுடைய கருத்தை நீங்க கேட்ட ஒரு வாய்ப்பு இல்லைன்னா வரவேற்பை மட்டும்தான் என்னால கொடுக்க முடியல. காருக்குள்ள உட்காந்து அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது இல்லையா, அதனால கொடுக்க முடியல. மற்றபடி ரொம்ப நல்லா இருந்தது. நான் இவ்வளவு நல்லா பேசுவேன் உண்மையிலே. என்னடாது அம்மா வந்து சின்ன வயசா இருக்கிற மாதிரி தெரியுதே, நல்லா எப்படி இருக்குமோன்னு ஒரு பெருமாட்டு. ஆனா நீங்க சொல்ற கருத்தை பார்த்தா அடின்னு தப்பா போட்டதே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுமா. உங்களுடைய கருத்து எல்லாம் அவ்வளவு சூப்பர் தான். சிவா வெயில் பண்ண முடியல ரொம்ப நல்லா இருந்ததுமா. நன்றிங்கம்மா. உங்களுக்கு நான் மேலும் மேலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் இன்னும் சிறப்பா எதிர்பார்க்கிறோம். அடியன் வந்துருவேன் இல்லையா? சிவா ரொம்ப அழகு. அடியார்கள் வந்து நம்ம ஒத்துகளால் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்த்து பாடல் சொல்லலாம். சாந்தம்மா, சார்பதியம்மா ஒரு அடியாருக்கு வாய்ப்பு கொடுங்க, கொடுத்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வாழ்த்து பாடல் சொல்லி நம்ம நிறைவு பண்ணலாம். எல்லா அடியாருக்கும் வாய்ப்பு உண்டு, எல்லா அடியாருக்கும் பேசலாம். முதல்ல கிரிஜாமா பேசுங்க, அதுக்கப்புறம் காஞ்சனாமா பேசுங்க. கிரிஜாமா பேசுங்க. திருச்சிற்றம்பலம்மா. சிவாய நம்ம. திருவடி வணக்கம்மா. அனைத்து அடியார் திருவடி வணக்கம். முதல்ல பிரேமாமாவுக்கும் திருவடி வணக்கம்.
இதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களை வீட்டில் இருந்தே எந்த வித கஷ்டமும் இல்லாத தேடி தேடி இந்த மாதிரி பெரிய அடியாருங்களை கூட்டின்னு வந்து சிறந்த சிறந்த முறையில் செய்யறதுக்கு செய்தது பிரேமாவுக்கு நன்றி. திருவடி வணக்கம். அம்மா சிவசங்கரி அம்மா, உங்களுக்கு திருவடி வணக்கம். சின்ன வயசாக இருக்கிறீங்க, இவ்வளோ இது எங்களுக்கெல்லாம் இவ்வளோ வயசுக்கு நாங்கள் கேட்கறதுக்கு தான் தெரியுது இன்னும் எங்களுக்கு. ஆனால் நிலையாமை பற்றி சொன்னீங்க, அது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிலையாமைய இது எதுவுமே நிலை இல்லைன்னு தெரிஞ்சாலும் உலகத்தில் எவ்வளோ பேர் பணமும் பொண்ணும் பொருளும் இதுவும் சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் அந்த அரசர் வாழ்க்கையே துறந்து இந்த நிலையாமை உணர்ந்து சிவனையே நினச்சிக்கின்னு வாழ்ந்து அடியார மனசில் நினச்சிக்கினே அவர் கைலாயம் போனது பெரிய விஷயமா. எங்களுக்கெல்லாம் எங்கே வரணும், அது மாதிரி வரணும். நீங்கள் சொன்னது இன்னும் நிறையா நான் உணர்ந்திருக்கேன். ரொம்ப தவ பயன்தாம்மா எங்களுக்கு இந்த ஈசன் குடும்பத்தில் நீங்கள்லாம் வந்து சொல்கிறது நாங்கள் உணர்ந்து உணர்ந்து கொஞ்சமாவது நாங்கள் உணர்ந்து அதில் வரணுன்றது எங்களுக்கு இருக்குது. திருவடி வணக்கம்மா. இதுக்கு மேலே பேசி நேரத்தை வீணாக்கலை. சிவாயினி. நன்றிம்மா. ஓம் நம சிவாய. சிவாய நமம்மா. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம்மா. அனைத்து அடியார் திருவடி பணிகிறேன். சிறப்புங்கம்மா, சிறப்பு. அற்புதம் அற்புதம் அற்புதம். நீங்க சொன்ன அத்தனாயும் அற்புதம். கேட்ட அனைவருக்கும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்மா. திருவடி வணக்கம். கலெக்டர் அறிவாரம்மா. அவரோட இதை கேட்கறதுக்கே காது ரெண்டு பத்தாதுமா. இருந்தாலும் நீங்க சொன்னதை இவ்வளவு பொறுமையா அமைதியா முன்ன அந்த பொறுமை அமைதி நிதானமா ஒரு இடத்துல கூட ஒரு வேகமும் இல்லாம ஒரு தடங்கு இல்லாம பொறுமையா அவ்வளவு அழகா அவங்க கிட்ட நம்ம ரொம்ப கத்துக்கணுங்கம்மா. ஒவ்வொரு இடத்துல அவ்வளவு பொறுமையா சொன்னீங்க. அவர் என்ன சொன்ன முதல்ல ராஜாவாயி யானையில ஏறி வரும்போதே அந்த மண்ணு அவர் மழையினால முடிஞ்சன்னா இறங்கி வணக்கம் சொல்றாங்க. அந்த மாதிரி அனைவருக்கும் அந்த ஒரு அடியார வணங்குற அந்த சிறப்பா இருந்ததுங்க. எல்லாருக்கும் அது வேணும். ராஜாவா இருக்கிறவங்கள அப்படி பண்ணிக்கிறாங்களா? நாங்களாம் என்ன தூசு. அந்த மனப்பக்குவம் இருக்குது, இருந்தாலும் இன்னும் நிறைய வேணும். இந்த பணிவுங்கிறது நிறைய வேணுங்கன்னு நாங்க கத்துக்கிட்டோங்கம்மா. அதை ஒண்ணு அம்மா சொன்ன அப்படி எதுவுமே வேணாம். நம்ம இறை தொண்டு பண்றதுக்கு ராஜா இதுவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். எனக்கு இந்த இறைவுக்கு பணி பண்றது ஒன்னே போதும் அப்படிங்கிற அந்த பக்குவத்தை புரிஞ்சுக்கிட்டேங்கம்மா. முடிஞ்ச வரைக்கும் அப்படிதான் அடியாரங்களும் இருக்கிறோம். இருந்தாலும் அது நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இந்த மண்டையில புரிஞ்சுதுங்கம்மா. ஏத்துக்கிட்டோம். அதே மாதிரி நாயனார் பாத்தீங்களா? கழசிங்க நாயனார் காமிச்சனே. கழசிங்க நாயனார் கோயிலுக்கு நேர கழசிங்க நாயனார். சிறப்பு சிறப்பு. சிவாயனம் சிவாயனம். அதுலயே சிவ அடியானுக்கு தெரியலம்மா. அதுல சிவ இந்த காட்டுறேன்னு ஒரு முறை காட்டுறேன் பாருங்க. சிவாயனம் நேரா அங்கதான் நின்றுட்டு இருக்கேன். அதுலயும் நம்ம இவரு சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பியாண்டார் யானையில போகும்போது இவரை நண்பனை நினைச்சதுமே அவருக்கு விளங்கி உடனே அவரும் பஞ்சாட்சரம் சொல்லி உடனே அவரும் அந்த வெள்ளை யானையோடயே போறாங்க. அவங்க அந்த கருத்தும் இன்னும் நிறைய தடவை கேட்டிருந்தாலும் நீங்க சொன்னது இன்னும் நல்லா பக்குவமா அன்பா இந்த அன்பு 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 அது நல்லா அன்பே சிவங்கிறது இதுல ரொம்ப உணர்ந்தங்கம்மா. அதே மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் அன்பு செய்ய வேண்டும் வர அந்த பாசையை சிறு எறும்பா இருந்தாலும் அதுக்கு ஒரு உதவி செய்யணும். அவங்க பாசையை கத்துக்கணும்னு அவரு கலெக்டர் ஏறுவாருங்கிறது அந்த எல்லா உயிரினங்களுடைய பாசையும் கத்துக்கிட்டாருங்கிறது அதுவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோங்கம்மா. அது மாதிரி அவரு எவ்வளோ 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 எல்லாம் அன்பா இருந்தாங்க. அந்த எப்படி அவங்க பூஜை செய்யும் போது இந்த சலங்க ஒலிக்கு ஒவ்வொரு முறையும் கேட்கங்கிறது அதே பெரிய இதா நாங்க எல்லாம் நினைப்போங்கம்மா. கலெக்டர் அறிவார் காலத்துல இப்படி அவர் செய்த அந்த நடராஜர் அங்க இருக்காரு தஞ்சை காலத்துல. அதையும் அடையாளம் பார்த்துருக்குறாங்கம்மா. அங்க போய் அந்த மாதிரி
அந்த மாதிரி சிறப்பெல்லாம் கலெக்டர் அறிவா இருக்கு. ரொம்ப ஒரு முறை காதை கேட்கலங்கிறதும் அது அவரு ரொம்ப வருத்தப்பட்டதையும் அதுவும் ஒரு முறை கேட்டங்கம்மா. அது உங்க வாயால இன்னும் வரும் இதுல நாங்க கேட்கணும். சிறப்புமா, எல்லாமே சிறப்பு. அம்மா 1, 2 எடுத்து நான் மற்ற அடியார் பேசிட்டோம். விடைபெறுகிறேன்மா. சிவாய நம்ம சிறப்புமா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். நீங்க சொன்னது நல்லா பொறுமையா இருந்து நல்லா கேட்கறதுக்கு ஆசையா இருக்குதுங்கம்மா. சிவாய நம்ம சிவாய திருச்சிட்டோம்மா. திருவடி வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. சிவமாமா திருவடி வணக்கம். சிவ சிவ சிவ. உங்கள் இல்லத்துல நன்றி. மைக் ஆஃப் பண்ணிச்சுங்க. வான்மிகில் வளாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குருவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி நெய்த மேன்மைக்குள் சைவ நெறி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அருண்முகம் வாழ்க வெற்பை ஒரு செய் தனிவேல் வாழ்க உடன் வாழ்க செல்வேன் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னால் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரும் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். சார்பதியமா மைக் ஆன் ஆஃப் பண்ண வேண்டாம். நீ யாராவது ஒரு அடியார் பேச முடிக்கட்டும். நீங்க கூட பேசுங்க. புஷ்பாமா பேசுங்க. முத்துலட்சுமி அம்மா பேசுறேன்.